ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாபிக் தான் பாலிட்டி. ஸோ பாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பல இது பிளானோட இருப்போம். வந்து செமையாக பண்ணிடணும், அப்படி எழுதிடணும், இப்படி எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிளான்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. மெயின்ஸ் போகும்போது அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஸோ எடுத்தவொடனே வந்து நம்ம ஆர்டிக்கல் எழுதிடணும், இல்லை ஆக்ட் எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி வே ஃபார்வேர்டும் நம்ம சில இடங்களில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும், சில இடங்களில் நம்ம கன்க்ளூஷன் பண்ணுற மாதிரியும் இருக்கும் பாலிட்டியில் வந்து. ஸோ என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம எழுதி கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து. பாலிட்டி பொறுத்தவரையும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நியூட்ரலாக எழுதுறது. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் வந்து பயாஸ்டாக எழுதுறதுக்கான வேலை ரொம்ப கம்மி. இருக்கிறத நம்ம அப்படியே சொல்கிறோம், கம்பேர் பண்ண போகிறோம், அப்படியே எழுத போகிறோம் வந்து. பட் பாலிட்டிலேயே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நியூட்ரலாக இல்லாமல் பொலிட்டிக்கலாக ஸ்டாண்ட் எடுத்துருவோம். சம்டைம்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பார்ட்டிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி கூட எழுதிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஸோ அதுதான் வந்து நம்ம இதில் ரொம்ப கவனமாக கையாள வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் சென்சிட்டிவான இஷ்யூஸ் அப்படின்னும் போது அதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக எழுதணும். ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரீ தாட் இருக்கும். அந்த ப்ரீ தாட் அப்படின்றத வந்து பேப்பரில் நம்ம அப்படியே கொண்டு போய் எழுதலாமா வேணாமா அப்படின்றதுல நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம ரெடிமேடாக அந்த ஆல்ரெடி சொன்னது தான் நம்ம மெயின்ஸ் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம். அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணி மார்க் வாங்கிட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். ஸோ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம சமைக்கிறது அப்படின்றது வந்து நம்ம பண்ணவே போகிறது இல்லை. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது நம்ம வந்து மெயின்ஸ்க்கு வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை திருப்பி நல்லா ரிவைஸ் பண்ணுறது. ஸோ அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்ட்டு தான். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது புதுசாக யோசிச்சு சொந்தமாக எழுதலாம் அப்படின்னும் போது வந்து அது வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதை எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு மார்க் அப்படின்றது நம்ம வராது. ஏன்னா 20 கொஸ்டின் நம்ம யோசிக்கிறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். 20 கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு. அதனால நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணது அதை நல்லா ரிவைஸ் பண்ணுறது, பார்க்காம எழுதி பார்க்கறது, அதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு எழுதுறது அப்படின்ற மாதிரி எழுதும் போது நம்ம கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தாட் இருக்கோ அந்த தாட் எல்லாமே நீங்கள் வந்து டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஸோ அதையெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்களா, வந்து ஆன்சருக்கு ரிலவெண்ட்டாக எழுதிருக்கீங்களா, இரிலவெண்ட்டாக ஏதாவது எழுதிருக்கீங்களா, ஓவராக எழுதிருக்கீங்களா, கம்மியாக எழுதிருக்கீங்களா அப்படின்றத வந்து பேப்பர் கரெக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லி சரி பண்ணிடுவாங்க. அப்போ இங்கே எல்லாம் நீங்கள் சரி ஆயிட்டீங்க அப்படின்னா அப்போ நமக்கு மெயின்ஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷன் உங்களுடைய ஆன்சர் அப்படின்றது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கான மோர் மார்க்ஸ் அப்படின்றது நம்ம ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் ஆன்சர் ரைட்டிங்கில் நம்ம பண்ண போகிற முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்க போது அப்படி பார்க்குறோம். டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணாமல் நான் எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுறேன் அப்படின்னும் போது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் வந்து. அதே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம எழுதும் போது தான் வந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதே நம்ம வந்து எழுத போகிற வந்து இப்போ ஒரு 30 டெஸ்ட்டுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் வந்து. ஸோ அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி எது இருக்குன்னா 30 டெஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பார்க்கறதுக்கு பயப்படுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த செயலை கடந்து போனோம்னா தான் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ணும்போது ஃபுல் மார்க் எழுதும் போது பெட்டராக வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நான் நல்லா படிக்கிறேன், நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு நான் டேரெக்டாக ஃபுல் மார்க் போய் எழுதலாமா அப்படின்னா அது வந்து இருக்கிறதுல ஹைலி டேஞ்சரஸ் வந்து. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு முடிவும் பண்ணக்கூடாது வந்து. இன்னும் நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸே பண்ணாமல் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடும், மெயின்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் எடுக்க மாட்டாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. கேட்டால் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதை பண்ணிட்டு இருக்கேன், டேரெக்டாக எக்ஸாம் ஹால் போயிடுவாங்க. அப்போ மெயின்ஸ் வந்து எழுதுவாங்க, கை வலிக்க ஆரம்பிச்சிடும், ஃபுல்லாக எழுத முடியாது. ஈவன் அடுத்தடுத்த நாள் வந்து மெயின்ஸ் எழுதுறதுக்கே வர மாட்டாங்க, ஆப்சென்டீஸ் கூட இருப்பாங்க மெயின்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னா வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லாததுனால அப்படி பார்க்குறோம் வந்து. அப்போ ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சதே நீங்கள் நல்லா எழுதி அதில் கூட நல்லா பெட்டர் ஸ்கோர் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக வந்து எதில் இருக்கும் அப்படின்னா மெயின்ஸில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அது தவிர்க்க முடியாது. அப்புறம் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது அதுவும் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் மாதிரி தான் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டைம் செட் பண்ணிட்டு கரகரன்னு எழுதணும். சாவகாசமாக நம்ம எழுதுறது நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது அப்படின்னு பண்ணோம்னா என்ன ஆகுனா மெயின்ஸ் எக்ஸாம்லையும் நம்ம ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நம்ம எழுதும்போது டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட்லையும் அதே மாதிரி ஸ்லோவாக எழுதுங்க. அப்போ எல்லாத்துக்குமே டைம் செட் பண்ணிடுங்க, இவ்வளோ நேரம் தான் அப்படி சொல்லிட்டு. வழக்கமாக ப்ரிலிம்ஸ்லேயும் உங்களை அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருப்பேன், 1.5 மணி நேரம், இதுக்கு 1 மணி நேரம் அப்படி சொல்லி நம்ம எல்லாம் டைம் வச்சு படிக்கும் போது தான் என்ன ஆகும்னா அந்த எஃபிஷியன்சி வந்து இருக்கும். நம்ம டைமே செட் பண்ணல அப்படின்னு என்ன ஆகும்னா அது எஃபிஷியன்ட்டாக வந்து இருக்காது. அப்போ ஆஃபீஸ் ஹவர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அடுத்த வேலைக்கு போனீங்கன்னா 8 மணி நேரம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ 8 மணி நேரம் ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே உங்கள் வேலையை நீங்கள் முடிக்கணும், அப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணணும், எஃபிஷியண்டாக பண்ணணும் அப்படின்றது தான் சாரோட நோக்கமாக இருக்குது அப்படின்னு. மெயின்ஸ்லேயும் அப்படி தான் வந்து. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி சேர்மன் கிட்ட கூட கேட்கும் போது வந்து சொன்னாங்க, சார் எல்லாரும் டைம் பத்தலன்றாங்க குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், நம்ம பசங்க எல்லாருமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ரிவிஷன் பண்ணிட்டு வராங்க. அப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு டைமும் ஒரு சேலஞ்ச் தான் இந்த எக்ஸாமில். அப்படி எழுதும் போது வந்து இந்த எக்ஸாம் வந்து அது ஒரு சேலஞ்சாக இருக்கும், ப்ளஸ் ஆன்சர் பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருக்கும். இது ரெண்டுமே யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள தான் வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம டைரெக்டாக எக்ஸாம் வரவங்க அப்படி யாருமே கிடையாது, எல்லாருமே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதை எதிர்பார்க்குறாரு எங்க ப்ரிலிம்ஸில்.
அப்போ மெயின்ஸ் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ டிஎன்பிசி என்ன எதிர்பார்க்குது உங்ககிட்டனா நீங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அப்பதான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி நம்ம கொடுக்குற இன்புட்டா இருக்கு. இது டிஎன்பிசி சேர்மன் குரூப் 1 பிரிலிம்ஸ் அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு அவர் கொடுக்குற பேட்டியில வந்து சொல்றாரு, அந்த பிரிலிம்ஸ்க்கு சொல்றாரு. அப்ப மெயின்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம தலையெழுத்த நிர்ணயம் பண்ணக்கூடியது. நம்ம எந்த ஆபீஸ்ல போய் உட்கார போறீங்க, நீங்க டெப்டி கலெக்டரா உட்கார போறீங்களா இல்ல யூனிஃபார்ம் போட்டு டிஎஸ்பியா போக போறீங்களா ட்ரைனிங்க்கு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடிய ஒண்ணா இருக்கு போது. ஸோ அப்ப அப்படி யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அடுத்து 30-40 வருஷம் போது ஸோ அதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகுறது அப்படின்னு முக்கியம். லைக் 10th 12th நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்களோ சேம் அதே மைண்ட் செட்டோட நீங்க என்ன பண்ணணும்னா மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். மற்றபடி நான் எனக்கு கான்செப்ட் தெரியும், நான் சொந்தமா எழுதிடுவேன், அந்த இது வந்து என்ன சொல்றதுன்னா எடிட்டோரியல் எழுதுற கதையே கிடையாது ஃப்ரெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சேலஞ்ச் தான். இந்த டைமுக்குள்ள நம்ம வழக்கமாக சொல்றது தான் எத்தனை நிமிஷத்தில் எழுதணும்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே வந்து எம்பிசிஎம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மைண்ட்ஸ் அப்போ நான் சொல்லியிருப்பேன். ஐயோ என்னால் அதுக்குள்ளெல்லாம் எழுத முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னவங்களும் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே எழுதுனவங்களும் இருக்கீங்க. சிலர் வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணவங்களும் இருக்கீங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்ணணும்னா இவ்வளோதான் நேரம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த நேரத்துக்குள்ள முடிச்சு ஆகணும் வந்து. ஸோ அதை தாண்டி பண்ணுறது அப்படின்றத நம்ம அலோவ் பண்ணவே முடியாது காரணத்துக்கு ஒன்றும். இப்போ நம்ம 15 மார்க்ஸ் அப்படின்னும் போது வந்து 10 நிமிஷத்தில் வந்து முடிக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் போட்டிருப்போம். அந்த 10 மார்க்ஸ் அப்படின்றது 6 மினிட்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம போட்டுருப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன டைம் கொடுக்குறோமோ அந்த டைம்ல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நமக்கான டாஸ்க் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து பாலிட்டி வந்து பார்ப்போம். ஸோ பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் டிகோடட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிவைக்யூ பார்ப்போம். வந்து உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா பிவைக்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, யூபிஎஸ்சியில் என்ன கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியில் என்ன கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்க, நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஆர்வத்தோடு நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் வந்து பாலிட்டி வந்து பயங்கரமாக படித்து கரைச்சி குடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஏற்கனவே வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டிகோடட் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம குரூப் 1 மைண்ட் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. லைக் யூபிஎஸ்சி மாதிரி தான் வந்து. ஸோ அதுல ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ நோட்ஸ் மேக்கிங் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம வந்து பண்ண போறோம். வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து அவங்க கேட்கறது ஸ்டாட்டிக் ஏரியால இருந்து மோர் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து கேட்கறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து டிஎன்பிசி பொறுத்தவரையும் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கக்கூடிய ஒன்னா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து அந்த யூபிஎஸ்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சில ஏரியா மட்டும் தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைனமிக்கா இப்போ கரண்ட் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போறாங்க. அண்ட் பல ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் போர்ஷன் வந்து கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் டிஎன்பிசி ஸ்டாட்டிக் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு மாதிரி போறாங்க. யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா போயிட்டு இருக்காங்க. நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல நம்ம குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து நமக்கு ரெண்டுமே தேவைப்படுது. மேபி யூபிஎஸ்சி மாதிரி அவங்க இப்போ அந்த கோர் ஏரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா போய் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு, பாலிட்டியா இருக்கட்டும், என்விரான்மெண்டா இருக்கட்டும், ஜாகிரபியா இருக்கட்டும், எக்கனாமியா இருக்கட்டும், ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்க ஆர்கனைசேஷன் பத்தியும் டைரக்டா கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஸோ அங்கே நம்ம ரெஃபரன்ஸ் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து எங்க நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்குன்னா 6th இருந்து 12th வரையும் புக்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்ம புக்லேயே போதுமான கண்டென்ட் வந்து இருக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ அங்கேயே நம்ம படிச்சுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு 11th 12th போனீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி புக் இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அது வந்து நமக்கு வந்து பெரிய லெவலில் ரோல் பிளே பண்ணுமா அப்படின்னா டெஃபினட்டாக ப்ளே பண்ணும். லைக் ஹிஸ்ட்ரி மாதிரி தான் நம்ம டிஎன்பிசியோட அந்த 750 மார்க்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து அதில் 300 மார்க்ஸ் எங்க இருந்து வருதுன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி. வந்து இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி பொறுத்தவரையும் அதுக்கான சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சோர்ஸ் எங்கன்னா நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் தான் வந்து. ஸோ அதுதான் வந்து மேஜர் சோர்ஸா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அதுதான் நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ மற்ற ஹெட்டிங்ஸ் அப்படின்னு போகும்போது வந்து இப்போ ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பேப்பரா இருக்கட்டும், ஜிஎஸ்ல இருக்க செகண்ட் பேப்பருக்கு வந்து அடுத்த 2 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல பெருசா கண்டென்ட் கிடையாது. லைக் வந்து சோசியலிசிஸ், எத்திக்ஸ், இங்க வந்து சயின்ஸ் அண்ட் டெக், அதுக்கப்புறம் வந்து தமிழ் சொசைட்டி. ஆனா தேர்ட் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஜாகிரபி என்விரான்மெண்ட்டுக்கு சோர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் தான் வந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஜர் சோர்ஸா வந்து இந்த 3 யூனிட்லயும் நமக்கு 300 மார்க்ஸ் கவர் ஆயிருது. அண்ட் லாஸ்ட் பேப்பர் ஜிஎஸ் பேப்பருக்குல லாஸ்ட் பேப்பர்ல வந்து என்விரான்மெண்ட் ஜாகிரபி சொல்லி 150 மார்க்ஸ். அப்போ நியர்லி வந்து ஒரு 450 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் தான். அதை நம்ம கம்பைல் பண்ணி நம்மளுடைய புக்ல ஒரே இடத்துல மொத்தமாக கொடுத்துரும். அதை அப்படியே கிளாஸ்ல நடத்திட்டு அதுல கீ பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி கொடுக்கும்போது நீங்க அதை அப்படியே நோட்ஸ் மேக்கிங் பண்ணும்போது ஈஸியா நீங்க நோட்ஸ் அழகா எடுத்துடலாம். நீங்க போய் தேடி இப்போ டிகோடர் வச்சு படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து நம்ம என்ன பண்றோம், எங்கெல்லாம் ரெஃபர் பண்றோம் உங்களுக்கு தெரியணும்ல வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து கொடுக்குறோம். அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகோடிங் பார்த்து நீங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் என்கிட்ட இருக்கு, நான் வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணலாம். பட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். வந்து நம்ம தான் ரெடிமேடாக கொடுக்குறோம்ல, பிடிஎஃப் பைலிங்லாம் கொடுத்துறோம். அண்ட் புக்கும் நம்ம வந்து எம்பிசிஎம் ஸ்டூடெண்ட் ப்ரொவைட் பண்ணிடுறோம். அண்ட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அண்ட் எம்பிசிஎம் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதை பேஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டு போறீங்க. அடுத்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், வரலாற்று பின்னணி அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம லட்சுமி அந்த புக்கு தான் ஃப்ரெண்ட். புக்ல கிடையாது அகைன்
இன்னொரு விஷயம். அதே மாதிரி நம்ம பாலிட்டி அப்படின்னும் போது வந்து லட்சுமிகாந்த் தான் நம்ம தவிர்க்க முடியாத ஒரு புத்தகமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதையும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு சில ஏரியால. இப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயே இதை நான் நடத்தியிருப்பேன், அதில் கீவேர்ட்ஸ்லாம் நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன், ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் ஃப்ரெண்டு. ஸோ லட்சுமிகாந்தில் சாப்டர் 1ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு அது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் ஃப்ரெண்டு. அடுத்து மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது 10th 12th புக்கில் இருக்கு. அண்ட் ப்ரியாம்பிள் வந்து ஆல்ரெடி படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க. 8th and 10th புக்ல வந்து இருக்கு வந்து. அண்ட் சாலின் பிக்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து 10th and 12th புக்ல வந்து இருக்கு ஆக்சுவலி பார்க்கணும் ஃப்ரெண்ட். அண்ட் பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 10th புக்ல இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு எடுக்கும்போது 10th 12th புக்ல வந்து இருக்கு ஆக்சுவலி பார்க்கணும் ஃப்ரெண்ட். அண்ட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு எடுக்கும் போது 8th and 10th புக்ல வந்து இருக்கு. ஸோ இதை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த் புக்லயும் சாப்டர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட். ஸோ அது அப்படியே நம்ம சேர்த்து பார்த்துக்கணும். எங்கெல்லாம் லட்சுமிகாந்த் போட்டிருக்கோம் ஸோ அதையும் நம்ம சேர்த்து பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் வந்து. ஏன்னா கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈவன் வந்து பிரியாம்பிள் கூட லட்சுமிகாந்த்ல இருக்கிறதா வந்து கண்ணன் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் ப்ரிலிம்ஸ்க்கு. சாலின் ஃபீச்சர்ஸ்லையும் லட்சுமிகாந்த் புக்கும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸும் அமெண்ட்மெண்ட்ஸும் அதுவும் நம்ம லட்சுமிகாந்த் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட் இருக்கு. இந்தியன் பாலிட்டி சிட்டிசன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து நமக்கு 8th 10th அண்ட் லட்சுமிகாந்த்ல யூனிட் 7ல இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 சாப்டர் அப்படியே டிட்டோவா நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ப்ரிலிம்ஸ்ல ஏற்கனவே நம்ம அந்த 11 சாப்டர் நல்லா படிச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு வந்து இந்த ஜட்டு வேகத்தில் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். சர்ன்னு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது அப்படின்றது வந்து வழக்கம் போல லெஸ் இம்பார்ட்டன் தான் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதில் நம்ம மினிமமா கண்டென்ட் வந்து கிளாஸ் பேஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துப்பீங்க. அவ்வளோதான், அப்படியே முடிச்சிடலாம். அதனால பாலிட்டி அப்படின்றது நல்ல ஒரு ஸ்கோரிங் பண்ணக்கூடிய ஒரு ஏரியான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி. அதுவும் மெயின்ஸ்ல வந்து நமக்கு வந்து செகண்ட் பேப்பர்ல வந்து ஜிஎஸ் செகண்ட் பேப்பர்ல 250 மார்க்ஸ்ல 100 மார்க்ஸ் வந்து இதுல இருந்து மட்டுமே நமக்கு வருது அப்படின்னு பார்க்குறோம். டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு அதுவும் 10th புக்ல இருக்கு. லட்சுமிகாந்த் யூனிட் 9 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து 10th இருக்கு. லட்சுமிகாந்த்ல வந்து யூனிட் 10ல வந்து இருக்கு. அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் பத்தி தான் மொத்தமா. யூனியன் கவர்மெண்ட் போது லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே சேர்த்து மொத்தமா வந்துடும் நமக்கு 10th 12th. அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18th சாப்டர்ல இருந்து 25th சாப்டர் வரையும் கவர் ஆகுது அப்படி பார்க்குறோம். அதுக்கு அடுத்து ஜுடிஷியரி சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் லேட்டஸ்ட் வெர்டிக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அது 8th 10th புக்ல பிளஸ் வந்து நமக்கு லட்சுமிகாந்த் புக்லயும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லெஜிஸ்லேச்சர் அங்கேயும் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குல்ல லெஜிஸ்லேச்சர் சொல்லிட்டு. ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7th 8th 10th 12th பிளஸ் லட்சுமிகாந்த் அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து ஜுடிஷியரி ஹை கோர்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ் ட்ரிபுனல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10th புக்ல இருக்கு. அண்ட் லட்சுமிகாந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா 34 35 36 சாப்டர். லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு ரூரல் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6th 9th 11th இருக்கு பிளஸ் லட்சுமிகாந்த் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து 12th அதுக்கு அடுத்து யூனியன் டெரிட்டரிஸ் எவல்யூஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அது நம்ம லட்சுமிகாந்த்ல மட்டும் தான் இருக்கு. ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல கிடையாது. இந்த டாபிக் வந்து பெருசா கண்டென்ட் கிடையாது. ஃபெடரலிசம் அப்படின்ற டாபிக் வந்து 12th இருக்கு பிளஸ் லட்சுமிகாந்த் புக்ல இருக்கு. அதுக்கு அடுத்து யூனியன் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10th 12th இருக்கு பிளஸ் லட்சுமிகாந்த் புக்ல யூனிட் 15 16 இருக்கு. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சிவில் சர்வீசஸ் இன் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் சிவில் சர்வீஸ் வந்து 12th புக்ல வந்து இருக்கு பிளஸ் வந்து லட்சுமிகாந்த் புக்ல இருக்கு ஃப்ரெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் ரீஜனல் பிரஷர் குரூப்ஸ் இந்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7th 9th 11th புக் அண்ட் பிளஸ் வந்து லட்சுமிகாந்த்ல வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் அண்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் சொல்லிட்டு மொத்தமா இது வந்து 9th 12th இருக்கு பிளஸ் லட்சுமிகாந்த்ல வந்து 38 63 அண்ட் 64 அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் டெமோகிராஃபி வந்து 12th புக்ல இருக்கு. இந்த மாதிரி சில டாபிக் ஸ்டாட்டிக் ஏரியா அப்படின்றது லட்சுமிகாந்த்ல இருக்காது, நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல தான் இருக்கு. ஸ்டேட் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 10th 12th பிளஸ் லட்சுமிகாந்த் யூனிட் 73ல டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இ கவர்னன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸ் வந்து தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ்ல இ கவர்னன்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்மளுடைய அகாடமியோட மெட்டீரியல் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து இந்தியா அண்ட் வேர்ல்டு இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அப்படின்னு 8th 10th 12th புக்ல இதுக்கு வந்து ரொம்ப அழகா கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபாரின் அஃபேர்ஸ் பொறுத்தவரையும் வந்து. ஸோ அதையும் நம்ம ரெஃபர் பண்ணிட்டு லட்சுமிகாந்த்ல யூனிட் 88 ஃப்ரெண்ட் வந்து. இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரிஸ் இதுவும் நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல சூப்பராகவே இருக்கும் கண்டென்ட். ஸோ 10th 12th அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த் 10th 12th தான் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அது மட்டும் நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். டிஃபென்ஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8th சோஷியல் சயின்ஸ் புக்ல வந்து இருக்கு சிவிக்ஸ்ல. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்மளுடைய அகாடமி மெட்டீரியல் வந்து டிஃபென்ஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி இருக்கு. நியூக்ளியர் பாலிசி அப்படின்னும் போது கவர்மெண்ட் மெட்டீரியலும் நம்மளுடைய அகாடமியோட மெட்டீரியலும் சேர்ந்து டெரரிசம் அப்படின்றது அதுவும் நம்ம அகாடமி பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் ஃப்ரெண்ட். அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து 8th 9th 12th
plus லக்ஷ்மிகாந்த்ல 57 58 சாப்டர். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பேக்ஸ் அண்ட் சம்மிட் வந்து 10th 12th புக்ல வந்து கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறோம். இது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லயே சூப்பரா வந்து கவர் பண்ணிருப்பாங்க. கண்டென்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் படிக்கிறதுக்கு 12th புக்ல வந்து. அண்ட் எலக்ட்ரல் சிஸ்டம் இன் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு பார்க்கும்போது 9th 11th அண்ட் 12th லக்ஷ்மிகாந்த்ல வந்து 43 to 80ல இருந்து 83 வரையும் வந்து. அண்ட் கம்ப்யூட்டர் சிஏஜி வந்து 12th புக்ல இருக்கு, அப்புறம் லக்ஷ்மிகாந்த்ல இருக்கு. அண்ட் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்றது இந்தியன் பாலிட்டி புக்ல லக்ஷ்மிகாந்த்ல இருக்கு. அடுத்து ரைட் டு சர்வீசஸ் கன்சியூமர் ரைட்ஸ் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 சோஷியல் ஆடிட் இது வந்து 7th term 3ல சோசியல் சயின்ஸ் யூனிட் 2ல வந்து இருக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல். அப்புறம் நம்மளோட அகாடமி மெட்டீரியல் இருக்கு ஃப்ரெண்ட். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் சக்சஸிவ் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாலிசி நோட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பாலிசி நோட்ஸ் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. ஸோ அகைன் அதே தான் திருப்பி படிக்க போறீங்க. ஸோ அது படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரிலிம்ஸ்லாம் நீங்க அப்படியே படிச்சிருப்பீங்க ஹைலைட் பண்ணது. இப்போ நமக்கு மெயின்ஸ் என்ன பண்ண போறோம்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுவும் நம்ம கூட சேர்த்து பண்ண போறோம். ரிசர்வேஷன் அண்ட் லாங்குவேஜ் பாலிசிஸ் இன் தமிழ்நாடு 11th பொலிட்டிகல் சயின்ஸ் புக்ல அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் நம்மளுடைய அகாடமி மெட்டீரியல் இருக்கு பார்க்குறோம் ஃப்ரெண்ட் வந்து. அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பாலிசி நோட்ஸ் வந்து. ஸோ அதுதான் நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்புறம் நம்ம அகாடமியோட மெட்டீரியல் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் வந்து. அண்ட் மொபைல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி பிடிஎஸ்னா அந்த ரேஷன் இருக்குல்ல அது. அப்புறம் கவர்னன்ஸ் டிஎன்இஜிஏ சர்வீசஸ் இதெல்லாமே பாலிசி நோட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ அதுதான் திருப்பி நம்ம இங்க பார்க்குற மாதிரி ப்ராப்ளம்ஸ் in the public services delivery in Tamil Nadu அப்படின்னு அதுவும் பாலிசி நோட்ஸ் பிளஸ் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் பிளஸ் நம்மளோட அகாடமி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது பிஐபி இந்த டெய்லி நியூஸ் பாலிசி நோட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா டாப் அந்த ஒவ்வொரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பிக் பண்ணி கொடுக்க போறோம் ஃப்ரெண்ட். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா ஒன்று வந்து பிவை ஒன்று சிலபஸ் செகண்ட் பிவைக்கு அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன். அப்போ இந்த 3 விதமா வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்டிகல்ஸ் பிக் பண்ணி கொடுத்து ஸோ உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க போறோம். ஸோ அதை நல்லா தரவா படிக்கிறது அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா இது அப்படியே உங்களுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம குரூப் 1 யூஸ் ஆகும், குரூப் 2 யூஸ் ஆகும், ஈவன் யூபிஎஸ்சி கூட நீங்க மெயின்ஸ்க்கு வந்து இதே கண்டென்ட்டை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸே வந்து யூபிஎஸ்சி நெக்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன், இந்த வருஷம் நான் குரூப் 1 மெயின்ஸ் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் அது பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்க ப்ரிப்பேர் பண்றது இங்கே ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுக்கிறது அப்படின்றது அங்கே உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட் வந்து டீகோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டேன் ஏன்னா உங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக திருப்பி நீங்க அகைன் நீங்க பார்க்க தான் போறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் வந்து. ஸோ அதனால இதை நம்ம ஸ்பீடாக போயாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது அப்படின்னா வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்கான பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வழக்கமாக ஏற்கனவே நம்ம சொன்னதான். ஸோ நம்ம இது எங்கேருந்து எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து ஒன்று டிஎன்பிசியோட மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் டிஸ்கிரிப்டிவாக கேட்ட இதுக்கு முன்னாடி கேட்டது நம்ம பார்க்கறது 2009 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து இருக்கக்கூடிய இப்போ கடைசியாக 2024 வரையும் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி யூபிஎஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 இயர்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கவர் பண்ணியிருக்கோம் வந்து. ஸோ அப்போ யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி ரெண்டு கம்பைன் பண்ணி நம்ம ஒரே இடத்துல போட்டிருக்கோம். யூபிஎஸ்சியில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கோம் கொஸ்டின். யூபிஎஸ்சியில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும், நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி அடிஷனலாக உங்களுக்கு தெரியும் கீவேர்ட்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எடுத்து இங்கே போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து நிற்கணும் வந்து. ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா இது என்னன்னு டக்குன்னு உங்களுக்கு ரீகால் பண்ணணும், உடனே அதை பேஸ் பண்ணி கொஸ்டினை போய் பார்க்கணும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் வந்து. இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நமக்கு பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து நமக்கு இருக்கிறது 10 மார்க் அண்ட் 15 மார்க் தான் நமக்கு இருக்கு. இப்போ 3 மார்க்ஸ் நமக்கு 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் வந்து கிடையாது வந்து. ஆனால் ஓல்டு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பொறுத்தவரையும் அண்ட் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இருக்கு. ஸோ அதனால அதை அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இப்போ பப்ளிக் கவர்னன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி வந்து இதெல்லாம் கீவேர்டு. அவுட்ஸ்டாண்டிங் ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்ன கான்ஸ்டியூஷன்ல பிரிட்டிஷ் அண்ட் இந்தியன் அப்ரோச்சஸ் வந்து அப்புறம் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து பத்தி கேட்டிருக்காங்க. அப்புறம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த யூஎஸ் அண்ட் இந்தியா பத்தி கம்பேர் பண்ணி கேட்டிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த ப்ரொசீஜர்ஸ் த்ரூ விச் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பிரான்ஸ் ஆர் எலெக்டட் வந்து. ஸோ என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து. ஸோ அப்போ பிரான்ஸுடைய பிரசிடென்ட்டும் அதே மாதிரி இந்தியன் பிரசிடென்ட்டும் எப்படி எலெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது யூபிஎஸ்சி பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க வந்து. அவன் அனலைஸ் த டிஸ்டிங்விஷ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நோஷன் ஆஃப் த ஈக்குவாலிட்டி இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் யூஎஸ் அண்ட் இந்தியா வந்து. ஸோ அப்போ கம்பேரிட்டிவ் அனலைசஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் அதர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ அப்போ இது எல்லாமே என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இது வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து. டிஎன்பிஎஸ்சியிலும் இது மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்ப நமக்கான இது என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப ரீசெண்டா எலெக்ஷன்ஸ் வந்து எங்கேயா நடந்து எலெக்ட் ஆகி வராங்க அப்படின்னா அங்க என்ன ப்ரொசீஜர், இப்ப கனடால என்ன ப்ரொசீஜர், கனடால இப்ப புதுசா பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னா அங்க எப்படி எலெக்ட் ஆகிறாங்க அண்ட் யூஎஸ்ல எப்படி எலெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அங்க அந்த கான்ஸ்டியூஷன் என்ன ஆர்டிகல் நம்பர் நம்ம எழுதக்கூடாது. இங்க நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து மேபி ஆர்டிகல் நம்பர் எழுதலாம். அங்க நம்ம கம்பேர் பண்றோம். இங்க பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு, அங்க பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. அந்த சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்டா இருக்கு, அங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் வந்து. சோ அப்ப இங்க வந்து டென்யூர் அப்படின்றது இங்க 5 வருஷம் இருக்கு, அங்க 4 வருஷம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் டைம்ஸ் திருப்பி தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரே வந்து 3 தடவை இல்லை, அடுத்து 5 தடவை 10 தடவை கூட பிரைம் மினிஸ்டர் வரலாம். ஆனால் அங்கே வந்து 2 தடவை தான் வர முடியும். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அதுதான் ஸோ அந்த கம்பேரிசன் பேஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னும் போது ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்டோம். அண்ட் கம்பேர் அண்ட் கான்டாக்ட்ஸ் த பிரிட்டிஷ் அண்ட் இந்தியன் அப்ரோச்சஸ் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி. இதை நம்ம ஜென்ரலாகவே நம்ம வந்து படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருந்தாலும் பிரிட்டிஷுக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில டிஃபரன்சஸ் இருக்கு. இப்போ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பிரிட்டன்ல இருக்கானா கிடையாது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன்ல இங்கே பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார், வந்து பில்லில் சைன் போடுவார். அங்கே யார் போடுவாங்க அப்படின்னா வந்து கிங் வந்து சைன் போடுவார் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம இந்த அதே மாதிரி இங்கே அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே மல்டி பார்ட்டி சிஸ்டமா இருக்கு, அங்கே 2 பார்ட்டி சிஸ்டம் தான் இருக்கு. அப்போ லேபர் பார்ட்டி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி 2 பார்ட்டி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பிரிட்டிஷ் அண்ட் இந்தியன் அப்ரோச்சஸ் டு த பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். இன்னும் மைக்ரோ லெவல் டிஃபரன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் டாபிக் அது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அதில் கொஸ்டின்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியும் அந்த மெக்காலே கமிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. இந்த ரைட் நோட் ஆன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பற்றி கேட்டிருக்காங்க. அது 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, அந்த கேபினெட் மிஷன் பேஸ் பண்ணி எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, அதனுடைய யார் வந்து பிரசிடென்ட்டாக இருந்தாங்க, எவ்வளோ பேர் மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பற்றி எழுதுற மாதிரி இருக்கும். அந்த நோட்டு தான் கேட்டிருக்காங்க, அந்த குறிப்பு. ஏன்னா 3 மார்க்ஸ்னால ரைட் ஷார்ட் நோட் ஆன் மெக்காலே கமிட்டி அந்த 10 மார்க்ஸ். அப்போ மெக்காலே கமிட்டி எதுக்காக போட்டாங்க, அந்த கமிட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்க அப்படின்னு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். வித் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 லேட் வந்து ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கஸ் வந்து ஸோ உண்மையிலே அது ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து லேட் பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதனுடைய கோர் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டை கொண்டு வரணும் தான், ஆனால் நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் வந்து ரெடியாகவே இல்லை வந்து சேர்றதுக்கே. நான் டிக்டேட்டராக நான் என்னுடைய இதில் இருந்துட்டு போகிறேன், எனக்கு தேவையில்லாமல் பார்லிமெண்ட்ரியில் போயிட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி போய் உட்காந்து அங்கே சொல்கிறதெல்லாம் நான் கொண்டு வந்தேன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டெமோக்ராட்டிக் செட்டப்பு, டெமோக்ராட்டிக் இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஜிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ஸ்டேட் ஜாயின் பண்ணலை. அதனால் ஃபெடரல் அப்படின்றது ரீச் பண்ண முடியல. ஈவன் முஸ்லீம் லீக்கே வந்து ஃபர்ஸ்ட் சரின்னு சொல்லி எலெக்ஷன் நிற்பாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, வந்து உட்கார மாட்டாங்க கான்ஸ்டியூஷன்ல. அப்போ சொல்லவா யார் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க காங்கிரஸ் மட்டும் தான் உட்காந்துருக்கும். உட்காந்து கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் முஸ்லீம் லீக் வந்து எனக்கு செப்பரேட் ஸ்டேட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் பிளான்ல சொல்லிட்டு ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் பிளான் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கான கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி போகும். அடுத்து மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 இந்தியன் ஆக்ட் அண்ட் அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பேஸ் பண்ணி கொஸ்டின் 1935 ஆக்டுடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு சொல்லி எழுதுற மாதிரி இருக்கும். இது நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேயே அதை பற்றி நம்ம படிச்சிருவோம். ஸோ அதில் இருக்கிறது எடுத்து எழுதுனாவே முடிஞ்சிருச்சு. வந்து எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக்கிங் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அந்த ரோல் என்ன, அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது அந்த ரோல் வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதான் வந்து அப்போ எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேயே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அங்கேயே நம்ம படிச்சிருவோம். பிரியாம்பிள் பத்தி கேட்டது பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒய் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட் கேஸ் எந்த கேஸ்ல வந்து ஆமா எந்த கேஸ்ல இல்லை அந்த கிரானாலஜிக்கல் ஆர்டரோட நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சொல்லிட்டு ஃபைனலாக கன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் what can France learn from the Indian Constitution approach to secularism அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகுலரிசம் அப்படின்றது என்னன்னா பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் செகுலரிசம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செகுலரிசம் அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ரிலீஜியனையும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதான் பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் செகுலரிசம் அப்படிங்கிறோம். அப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் செகுலரிசம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஜியனை அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து தனியாக செப்பரேட் பண்ணணும், அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலில் குடமுழுக்கோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு விசிட்டும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வந்து அதே மாதிரி சிஎம்ல இருந்து பிஎம்ல இருந்து கோயில் போகாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி சர்ச்சுக்கும் போறாங்க, மாஸ்க்கும் போறாங்க, எல்லாமே வந்து ஸோ மெஜாரிட்டி வந்து இந்தியாவில் வந்து ஹிந்துஸ் இருக்கிறதுனால அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்புடையதான் வருது அப்படி பார்க்கலாம். அதே நேரத்தில் ரம்ஜானுக்கு கஞ்சி குடிக்கிறதும் கிறிஸ்மஸுக்கு கேக் வெட்டி ஊட்டி விடுறதும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கதையாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் செகுலரிசம் அப்படின்னு இந்தியாவில் இருக்கு. சமய சார்பற்றது, சமயத்தை சாராது, ஆனால் எல்லா சமயத்தும் ஊக்குவிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இதுல இருக்க கீவேர்ட் பாருங்க ஃப்ரெண்ட். பிரியாம்பிள், பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், செகுலரிசம், சாவரின், சோசியலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படி சொல்லிட்டு என்னென்னலாம் பிரியாம்பிள் இருக்கு எல்லா வார்த்தையுமே இதுல வந்துருச்சு கீவேர்டா. ஸோ அதுல இந்தியா மதச்சார்பற்ற கோட்பாடு பத்தி கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கலி மெஷரிங் கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த மீனிங் ஆஃப் த செகுலரிசம் இன் இந்தியா, இட்ஸ் ரெலவன்ஸ் டு அவர் பாலிட்டி பத்தி கேட்டிருக்காங்க. இந்த மெயின்ஸ் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட் இது எல்லாமே. யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல வந்து கேட்ட கொஸ்டின்ஸ்.
இதெல்லாம் ஈஸியாக தான் ஃப்ரெண்ட் இருக்கும், ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்று இருக்காது. சேலஞ்சிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றதுல நம்ம கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா 3 மார்க்ஸ் விட்டுடலாம், நம்ம டேரெக்டாக எங்கே போயிடலாம் அப்படின்னா 15 மார்க்ஸ் பார்ப்போம். The doctrine of constitutional morality recognizes the constitution is not a legal document alone, but also a social and political compact. Elucidate elements of the constitutional morality பத்தி கேட்டிருக்கேன். பாராளுமன்ற ஜனநாயக அரசாங்க அமைப்பு முறை அப்படின்றது மேல இருக்க அரசியலமைப்பு அறநெறி கோட்பாடு என்பது சட்டப்பூர்வ ஆவணம் மட்டுமல்ல, மாறாக அது ஒரு சமூக மற்றும் அரசியல் ஒப்பந்தம் என்று அங்கீகரிக்கின்றது. அரசியலமைப்பு அறநெறி கோட்பாட்டின்படி கூறுகளை தெளிவுபடுத்துக. அந்த அப்ப அரசியலமைப்பு அறநெறி கோட்பாடு அப்படின்றது என்ன இருக்கு, வேல்யூஸ் ஆஃப் எத்திக்ஸ் வந்து எதை பேசியிருக்காங்க. அதே மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்டா இல்லாம சட்டப்பூர்வ ஆவணமா மட்டும் இல்லாம அது எப்படி இருக்கு அப்படின்னா சமூக மற்றும் அரசியல் ஒப்பந்தமா இருக்கு. அப்ப சமூக அடிப்படையில வந்து மக்கள் வந்து பின்தங்கி இருக்காங்க, அவங்களுக்கானது. அப்ப நம்ம வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா வந்து டிபிஎஸ்பியில படிச்சிருப்போம், அதை பத்தி நம்ம எழுதணும். வந்து அது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, அதை பத்தி எழுதணும். வந்து அதர் தான் வந்து நம்ம அந்த சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்றது வேற எங்கெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது அதையும் நம்ம வந்து எடுத்துட்டு வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அதை எப்படி எதை பேஸ் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த அறநெறி கோட்பாடுகள் அடிப்படையில் நம்ம கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம சொசைட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைவர்ஸா இருந்தாலும் அது ஈக்வலிட்டரியன் சொசைட்டியா வந்து மாத்தணும் அப்படின்னு, சமத்துவமா எல்லாரையும் மாத்தணும், எல்லாரும் வந்து மேல வரணும் அப்படின்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். நம்ம இந்த பிக்சர்லாம் இருக்கும்ல, வந்து ஒரு 3 குழந்தைங்க இருக்கும், ஒருத்தர் நல்லா உயரமா இருப்பான், இன்னொருத்த வந்து மீடியம் ஹைட்ல இருப்பான், இன்னொரு குழந்தை ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து பாக்குறதுக்காக வாளுக்கு இந்த பக்கம் நிற்பாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரு வந்து உயரமா இருக்கானோ அவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு ஸ்டேஜ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஸ்டூல் கொடுக்க மாட்டாங்க. அப்ப மீடியம் சைஸ்ல இருக்கணும் ஒரு மீடியமான ஒரு ஸ்டூல், ரொம்ப குழந்தையா இருக்கிற ஹைட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டூல் போட்டு 3 பேருமே மேட்ச் பாருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா அந்த சோசியலா வந்து பாத்தீங்கன்னா புறப்படுறாங்க, அது மாதிரி பொலிட்டிக்கலாவும் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதுதான் அந்த கொஸ்டின் வந்து அட்ரஸ் பண்றது. அடுத்து whether the parliamentary democratic system of government is contrast with Gandhiji's notion of parliamentary Swaraj system of government அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ண சொல்றாங்க. பாராளுமன்ற ஜனநாயக அரசாங்க அமைப்பு முறை மகாத்மா காந்தியினுடைய சுயராஜ்ய பாராளுமன்ற முறை எனும் கருத்துடன் வேறுபட்டுள்ளதா? அப்ப மகாத்மா காந்தியோட சுயராஜ்ய பாராளுமன்ற முறையில தலைவர் என்னெல்லாம் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அவருடைய நியூஸ் பேப்பர்ல நிறைய சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்துட்டு இப்ப இருக்கிற பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்க்கணும். வந்து நம்ம காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2000 ரூபாய் மினிஸ்டருக்கான சேலரி என்ன பண்ணிட்டாங்க அப்படியே 500 ரூபாவா குறைச்சிட்டாங்க. வந்து ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கொண்டு போனோமோ அதே மாதிரி அந்த எக்ஸிகியூட்டிவ் பவர் அப்படின்றதும் அதே மாதிரி செல்ஃப் சஸ்டைன் அப்படின்றது எங்க இருக்கும்னா வில்லேஜ் லெவல்ல இருக்கணும், கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கணும். அப்புறம் அந்த பார்லிமெண்டரி அந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றத பஞ்சாயத்து அளவுல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி யாரு விரும்பினா அப்படின்னா வந்து காந்திஜி வந்து விரும்பினார் பார்க்கணும். ஸோ அதை பத்தி நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அதுதாங்க. அப்புறம் இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் உள்ள நீதி அமைப்புகள் வந்து அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. வந்து அடுத்து பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. What is the significance of the 9th schedule of the Indian Constitution? வந்து ஸோ 9th schedule பத்தி நம்ம எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951ல இருந்து நம்ம ஆரம்பிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். லேண்ட் ரிஃபார்ம் பத்தி நம்ம அங்க ஆரம்பிச்சு வேற என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்மளுடைய ரிசர்வேஷன் முதல்ல தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. கடைசி கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நான் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவேன், நீங்க ஆரம்பிக்கும் போதே இது வந்து அபார்ட் ஃப்ரம் ஜுடிஷியரி அப்படின்னு நீங்க சொன்னாலும் நான் ஆஃப்டர் 1973க்கு அப்புறமா நீங்க என்னெல்லாம் தூக்கிட்டு போய் உள்ள வச்சிங்களோ அதெல்லாம் எடுத்து விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் எப்போ 9th schedule கை வைக்க போறாங்கன்னு தெரியல. அப்ப கை வைக்கும் போது மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்க்குறேன். அடுத்து அதுல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து நமக்கு சிலபஸ்ல வந்து பார்ட்ஸ் ஆர்டிகல் ஷெட்யூல்ஸ் வந்து ஸோ 365 ஆர்டிகல் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சி, அப்புறம் ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 245, ஆர்டிகல் 370, 9th schedule அண்ட் 370 அண்ட் 371A அண்ட் 356 அப்படின்றது இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. வந்து இதுல ஃபேமஸ் ஆனது 370 எல்லாம் ஃபேமஸ் ஆனது, ஸ்டில் வந்து அது நம்ம கொஸ்டின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 371A அப்படின்றதும் வந்து அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணது தான். ஸோ அதுவும் நமக்கு கேள்வியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 356 ஸ்டில் ரெலவெண்ட். மணிப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்றத டிக்ளேர் பண்ணி பிரசிடென்ட் ரூல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலவெண்டா இருக்கோ அந்த ஆர்டிகல் கரண்ட் அஃபேர்ஸ்ல, ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட், அது நம்ம கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 86th அமெண்ட்மெண்ட், 94th அமெண்ட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து இணைப்பு சட்டம் ஏற்றல், லெஜிஸ்லேஷன் டு சப்ளிமெண்ட் கீவேர்ட் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ், ப்ரொசீஜர் ஆஃப் ஃபார் அமெண்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அப்புறம் பார்லிமெண்ட்ஸ் பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் 101 அமெண்ட்மெண்ட், 111 அமெண்ட்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து 69th அமெண்ட்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
2016 வந்து மாற்றுத்திறன் உரிமை சட்டம் 2016 பத்தி கேட்டிருக்காங்க வந்து. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லயும் பாக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டாட்டிக்கா நம்ம சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும். 86 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கா போயிருக்கும். இப்போ ரீசெண்டா என்னென்ன அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து சிட்டிசன்ஷிப் வந்து குடியுரிமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1950 ஆக்ட் வந்து கண்டிப்பா அது நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதோட ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். அப்புறம் எப்படி சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் ஆகும், அப்புறம் எப்படி சிட்டிசன்ஷிப் வந்து அக்யூர் எப்படி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது, அப்புறம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், டூயல் சிட்டிசன்ஷிப்னா என்ன, மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ யூஎஸ்க்கு நமக்கும் சிட்டிசன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்ற பேசிஸ்ல வந்து எப்பெல்லாம் வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து இழக்கிற மாதிரி இருக்கும், எப்படிலாம் பெறலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளா டைரக்டா தான் இருக்கும், படிச்சுக்கலாம். அது பெரிய கொஸ்டின் இருக்கு. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு பார்க்குறோம். ப்ரிலிம்ஸ்லையும் நம்ம முக்கியமானது, மெயின்ஸ்லையும் முக்கியமானது. இதுல இருந்து டெஃபினட்டா நமக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சில கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போங்க. ஸோ 6 ஃப்ரீடம்ஸ் டு த இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து. அப்புறம் கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ்னா என்ன வந்து, அப்புறம் அம்பேத்கர் சொன்னது ஆர்டிகல் 32 பத்தி நம்ம வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து மேண்டமஸ், அது நீதி பேராணை பத்தி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ரூல் ஆஃப் லா, அபியஸ் கார்பஸ் வந்து, ஸோ அதுதான் மேல. அண்ட் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து, அண்ட் ரிட்ஸ், right to freedom of religion, right to life and personal liberty, movement and residence throughout the territory of India, article 19, right to privacy, right to clean environment, freedom of speech and expression அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு எஃப்ஆர்ல வந்து கேட்ட கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் வந்து டிஸ்கஸ் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் வந்து பத்தி கேட்டிருக்காங்க வந்து. இது வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னும் போது டைரக்டாவே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கேட்ட கொஸ்டின் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பிரிங் அவுட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்சஸ் அழகா நம்ம டேபிள் போட்டே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம டேரக்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா சூப்பரா அழகா நம்ம கம்பேர் பண்ணி டேபிள் போட்டு கடகடன்னு 2 பக்கம் எழுதிட்டோம் அப்படின்னா வந்து 10க்கு 10 மார்க் வாங்கிட்டு வரக்கூடிய ஏரியானா அதுதான். ஏன்னா அது என்ன இருக்கோ அது சொல்லிட்டோன்னா முடிஞ்சு போச்சு வந்து. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் அதுக்கு மேலே ஒன்றும் அதில் இருக்காது. அதான் இப்போ ஆர்டிகல் 12 to 35 அவ்வளோதான். அது என்ன இருக்கோ அந்த கண்டென்ட் அதை அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ண போகிறோம், பார்க்காம எழுதி பார்க்க போகிறோம். எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கும் போது என்ன தேவையோ அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ண போகிறோம் பாலிட்டி இந்த ஏரியாலலாம். இது ரொம்ப டைனமிக்லாம் இருக்காது, டைரக்டிவா அண்ட் டைரக்டா நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். வாட் ஆர் த ரைட்ஸ் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் வந்து அரசியலமைப்பு மூலம் தீர்வு காணும் உரிமைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க டைரக்டா தான் வந்து. ஸோ அப்போ அதை பற்றி எழுதும் போது முதல்ல ஆக்ட்னா என்ன வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டை வந்து வைலேட் பண்ற மாதிரி, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வைலேட் பண்ற மாதிரி ஏதாவது வந்து ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா வந்து சிட்டிசன்ஸ் டைரக்ட்லி அப்ரோச் டு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக எழுதுற மாதிரி இருக்கும். டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னும் போது அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான இன்னொரு ஏரியா வந்து. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட், வெல்ஃபேர் ஸ்டேட் அண்ட் மாரல் இம்பேரிட்டிவ் ஆஃப் த வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க வந்து. அப்புறம் how do direct principal state policy in the Indian constitution help to strengthen the social and economic dimensions of the democracy. அப்ப சோஷியலா அண்ட் எக்கனாமிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹெட்டிங் போட்டு 2க்கு கீழே சோஷியலா என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் வரும், எக்கனாமிக்கலா என்னென்ன ஆர்டிகல்ஸ் வரும், அது எப்படி வந்து டெமோக்ரஸி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்றத நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு. ஸோ அப்போ மக்களாட்சி பலப்படுத்த எப்படி உதவுகின்றன. இப்போ அரசே வந்து மக்கள் அரசா இருந்ததுன்னா மக்களாட்சி பலப்பட்டுரும். அப்ப மக்கள் அரசுனா மக்களுக்கு சேவை பண்றது தான். அவ மக்களுக்கு சேவை பண்றதுக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு, அந்த ஆர்டிகல்லாம் எப்படி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸா மாத்தினாங்க, இல்லை அந்த ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி எப்படி பார்லிமெண்ட்ல ஸ்டாட்டுட்டரி ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தாங்க, எப்படி ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அப்படிதான் இருக்கும். அடுத்து அகைன் அதுதான் டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஒரு டிஃபரன்சஸ் சொல்லி 5 மார்க்ல கேட்டிருக்கேன். அங்க மேல பார்த்தது தான் வேற ஒரு கொஸ்டினா ரிப்பீட் ஆயிருக்கு வந்து. அப்புறம் எக்ஸ்பிளைன் த டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஒரு டைரக்ட் கொஸ்டின், சிம்பிளா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அதுவும் ஈஸியானதான். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சொரன் சிங் கமிட்டி பத்தி கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 4A கேட்டிருக்காங்க கீவேர்டு வந்து. ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னாவே சொரன் சிங் கமிட்டி அவர் ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ணார், என்னென்ன அதெல்லாம் எது வந்து அப்போ இருந்த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்திரா காந்தி பீரியட்ல வந்து எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து. ஸோ அது வந்து அப்புறம் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியல் சட்டத்தில் இதுவும் 3 மார்க்ஸ் தான். ரொம்ப முன்னாடி டைரக்டா அதில் கேட்டிருக்கேன் ஃப்ரெண்டு. 10 மார்க்ஸ் எதுவும் கேட்கல, 15 மார்க்ஸ் கேட்கல. அதுக்கப்புறம் ஓவராலா யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வராங்கன்னா நமக்கு லெஜிஸ்லேச்சர் வந்துடுது, அப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க வந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடலாம்னா ஒரு 10 மார்க்ஸ் போயிடலாமா. டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் கேபினெட் இன் இந்தியா வந்து. ஸோ கேபினெட்ன்ற வார்த்தை நம்ம எங்கேயும் இல்லை, கான்ஸ்டியூஷனே கிடையாது.
ஆனால் அதோட ரோல் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்ற ஹெட்டிங் கீழே நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அப்போ கேபினட் மினிஸ்டர் அப்படின்னும் போது அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா அதான் ரோல் வந்து. ஸோ அதான் அவங்களோட ரோலை வந்து நம்ம அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணி எழுத வேண்டியதான் வந்து. அப்புறம் வேரியஸ் கமிட்டிஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் வந்து என்னென்ன கமிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் கமிட்டி இருக்கு, ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன கமிட்டி இருக்கோ, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இருக்கு, பிஎஸ்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த கமிட்டியில் யார் யாரெல்லாம் மெம்பர் ஆவாங்க, அந்த கமிட்டியோட ப்ரொசீஜர் என்ன, அவங்க யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க, இந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்றது யாரு, இந்த கமிட்டியோட ஹெட்டா யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க, இதுல லோக்சபாவுடைய ஸ்பீக்கருடைய பவர் என்ன, ராஜ்யசபால இருந்து மெம்பர்ஸ் யார் யார் எந்தெந்த கமிட்டிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும் வந்து. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் த குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் த மெம்பர்ஷிப் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட் வந்து இது நம்ம வந்து படிச்சிருப்போம். எப்போ வந்து குவாலிஃபிகேஷனா என்னென்ன குவாலிஃபிகேஷன், இப்போ ஏஜ்ல இருந்து அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அப்புறம் ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் வந்து அவங்க பேர் வந்து இருக்கணும் அப்படின்றது இதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன். டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எந்தெந்த மாதிரி, இப்போ லைக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது ஏதாவது ப்ராஃபிட்டபிள் ஜாப்ல வந்து இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து டிஸ்குவாலிஃபைடு ஆயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரைம் அகேன்ஸ்ட் வந்து எஸ்சி எஸ்டிக்கு எதிராக வந்து ஏதாவது வந்து பண்ணாங்க அப்படின்னா அப்பயும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. 2 வருஷத்துக்கு மேலே அவங்க மேலே கிரிமினல் கேஸ் ஜட்மெண்ட் வந்து 2 இயர்ஸ் மேலே அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அப்பயும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து என்னென்னலாம் சொல்றாங்களோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாலும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஈவன் வந்து அவங்க எலெக்ஷன் எவ்வளோ செலவு பண்ணாங்கன்றத பர்டிகுலராக இந்த டேட்டுக்குள்ள சொல்லலைனாலும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படி பார்க்குறோம். இதுல ஏதாவது டிஸ்பியூட் வந்துருதுன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அதில் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து கீவேர்ட்ஸ் அப்படின்றது பார்ப்போம். இது ஏன்னா இது ஒரு பெரிய டாபிக், அதனால கீவேர்ட்ஸ் அப்படின்றது நமக்கு அதிகமாகவே இருக்கு. ஸோ லோக்சபா பத்தி கேட்டிருக்காங்க, யூனியன் பட்ஜெட், மணி பில், அப்புறம் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ரெசிஸ்டரி பவர்ஸ், கட் மோஷன்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஆர்டினன்சஸ் ப்ரொமோகேட்டட் அண்ட் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரிவிலேஜ் மோஷன், கண்டிஜென்சி ஃபண்ட், காலிங் அட்டென்ஷன் மோஷன் அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜி, ப்ரோடம் ஸ்பீக்கர், லா மேக்கிங் ப்ரொசீஜர் and executive powers, cabinet in India, various committees of Indian Parliament, and qualification and disqualifications and constitutional limitations in the powers of the president, power and functions வந்து அதுக்கு அடுத்து எமர்ஜென்சி பவர்ஸ் வந்து பிரசிடென்ட் தான், லெஜிஸ்லேட்டிவ் சூப்பர்மசி, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ரூல், எமர்ஜென்சி வந்து வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா அண்ட் ஸ்பீக்கர் அண்ட் யூஸ்லெஸ் ஸ்டெப்னி டயர் வந்து பார்த்தீங்கன்னா பயனற்ற ஸ்டெப்னி டயர் பற்றி கேட்டிருக்காங்க. அது என்னென்னு கொஸ்டின் பார்ப்போம். பார்லிமெண்டரி ஸ்டோல், ஜாயின்ட் செஷன், ஆன்டி டிஃபெக்ஷன் லா அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் 105 ஆர்டிகல் அப்படிங்கிறது நமக்கு வந்து இது வரைக்கும் கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். வந்து கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக தான் ஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தெரியணும், ஆர்டிகல் தெரியணும் வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ எமர்ஜென்சி பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட்னா கடன் லிஸ்ட் அவுட் பண்ண தெரியும் வந்து என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து 15 மார்க்ல வந்து கேட்டிருக்காங்க டைரக்டாக வந்து. இந்தியன் பார்லிமெண்ட் அலோன் possesses legislative supremacy, thereby ultimate powers over all the political bodies in India. In the light of above statement, bring out the composition and powers of the Indian Parliament வந்து. ஸோ அதை பற்றி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அல்டிமேட் பவர் இருக்குன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பவர் இருக்கு. ஆனால் அப்படி இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றது, விடுறது இல்லை. ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது கான்ஸ்டியூஷன் எங்கேயுமே சொல்லலை. கான்ஸ்டியூஷன் சொல்றது என்ன அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஏதாவது லா கிரியேட் பண்ணாங்கன்னா அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஜுடிஷியரி வந்து நல்ல அண்ட் வைடுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் வந்து. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ஒன்றை பிடிச்சிக்கிட்டு டோட்டலாக கான்ஸ்டியூஷன்ல எந்த பாட்டுக்கு எதிராக அவங்க கொண்டு வந்தாலும் நாங்கள் வந்து சொல்லுவோம். இல்லை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது பேசிக் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா விட்டுருவோம், இல்லைனா அதை நாங்கள் கொஸ்டின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ அல்டிமேட் பவர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து இருக்குன்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் சொன்னாலும் அங்கே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்ல யார் வந்து உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஹைகோர்ட்டும் உட்காந்துட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பற்றி recommended with the president of India, circumstances எப்பெல்லாம் பண்ணலாம் அது நம்ம படிக்க தான் போகிறோம் ஃப்ரெண்ட். ஸோ அதை அப்படியே நம்ம நோட்ஸ் எடுத்தோம்னா அப்படியே நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்புறம் ரோல் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் அ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, டைரக்ட் கொஸ்டின் தான் எல்லாம். ஸ்பீக்கரை பற்றி கேட்டிருக்காங்க. ராஜ்யசபா has been transformed from a useless stepney tire to most useful supporting organ in past few decades. Highlight the factors as well as the areas in which the transformation could be visible. ராஜ்யசபா கடந்த சில தசாப்தங்களில் பயனற்ற ஸ்டெப்னி டயர் என்பதிலிருந்து மிகவும் பயனுள்ள துணை உறுப்பாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தை காணக்கூடிய காரணிகள் மற்றும் பகுதிகளை முன்னிலைப்படுத்தும். பயனில்லாமல் இருந்தது இப்போ பயனுள்ளதா எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டி ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் ஆட்சியில இருந்தாங்க. எப்பன்னா இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து. அப்ப நேரு பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா லோக்சபால ஒன்று பாஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், இங்க இருக்கிற எம்பிஸ் வந்து காங்கிரஸ் எம்பிஸ், ராஜ்யசபா போனாலும் அங்கேயும் காங்கிரஸ் எம்பிஸ் தான். அப்ப இவங்க என்ன பாஸ் பண்ணாலும் அப்படியே என்ன ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஓகே அங்க பாஸ் பண்ணியாச்சு அங்கேயும் பாஸ் பண்ணும், அவ்வளவுதான். உடனே இமீடியட்டா டக்குன்னு பாஸ் ஆகும். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல எப்படி இருக்குன்னா மெஜாரிட்டி எம்பிஸ் வந்து இப்ப பிஜேபி இருந்தாலும் ராஜ்யசபா போனா எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரே கலவையா இருக்கும். காரணம் என்னன்னா ஸ்டேட்ல இருக்க ரீஜனல் பார்ட்டிஸ் எம்எல்ஏஸ் மூலியமா என்ன பண்றாங்க, அவங்களோட ராஜ்யசபா எம்பிஸ் அனுப்புறாங்க. ஸோ அப்ப ராஜ்யசபால பாஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. டிபேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்சபாக்கு ஈக்குவலா டிபேட் எங்க நடக்குதுன்னா ராஜ்யசபால நடக்குது. வந்து மினிஸ்டர் பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காங்க. கேள்வியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கேட்கிற இடமா வந்து ராஜ்யசபா மாறி இருக்கு. ஈவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி வந்து ஆட்சிக்கு வர இது ஃபர்ஸ்ட் டைம்ல 2014 வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது வந்து அவங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா பில்லே பாஸ் பண்ண முடியல. காரணம் என்னன்னா மெஜாரிட்டி அவங்க கிட்ட இல்ல. அடுத்து அவங்க எங்க கான்சன்ட்ரேட் பண்ணாலும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஆட்சியில உட்காரணும், எம்எல்ஏஸ் இருந்தா அந்த எம்எல்ஏஸ் மூலியமா ராஜ்யசபாக்கு எம்பி அனுப்பி அது மூலியமா ராஜ்யசபால மெஜாரிட்டி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. எங்கன்னா ராஜ்யசபால வந்து அவங்களுக்கு சப்போர்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. அப்ப அந்த சப்போர்ட் இருந்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நிலைமையில இருந்தாங்க. வந்து செகண்ட் டைம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ராஜ்யசபால வந்து இப்போ ஓரளவுக்கு டீசென்டான எம்பிஸ் வந்து ராஜ்யசபால வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ நவே டேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜ்யசபா வந்து பாத்தீங்கன்னா அந்த யூஸ்லெஸ்ஸா இருந்தது இப்போ யூஸ்ஃபுல்லா வந்து மாறி இருக்கு அப்படின்றது இதுதான் ஸ்டோரி, இதான் கதை. ஸோ அதுதான் நம்ம வந்து அதான் இது அதே மாதிரி நம்ம எப்படி ஹிஸ்டாரிக்கலா எப்படி நம்ம டெவலப் ஆயிருக்கோம் அந்த ஸ்டோரியோட சேர்ந்த மாதிரி அப்புறம் நம்ம ஃபேக்ட்ஸ் டேட்டா இதெல்லாம் நம்ம படிக்கும் போது என்ன ஆகும்னா இன்னும் ஈஸியா நமக்கு புரியும் ஃப்ரெண்டு. நம்ம பாலிட்டி பொறுத்தவரைக்கும் கரண்டா பேஸ் என்ன போயிட்டு இருக்கோ அதோட சேர்த்து நம்ம படிக்கும் போது இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கும். அதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணி பார்த்துலாம். படிக்கிறத எடுத்துட்டு போய் அப்படியே டக்குன்னு அப்ளை பண்ணி பார்த்துலாம். இப்போ லைக் வந்து இப்போ பார்லிமெண்ட் செஷன் வந்து நடக்கும்போது இப்படி பேசுவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்னும் போது அடுத்து மான்சூன் செஷன் வருது. அப்போ மான்சூன் செஷன் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை பத்தின நியூஸ் பேப்பர்ல வரும். சாப்பாங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒரு பில்லு பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு வந்து ஒன்று சப்மிட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஜேபிசிக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் பண்ணுவாரு, கவர்னர் வந்து அட்ரஸ் பண்ணுவாரு. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது அது அப்படியே நம்ம இங்க படிச்சது அங்கே அப்ளை பண்ணி பார்க்கும்போது வந்து நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு. அப்போ கொஸ்டின் எல்லாமே பார்லிமெண்ட்ல என்னென்ன கமிட்டிஸ் இருக்கு, அந்த கமிட்டிஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிப்பீங்க. அந்த கமிட்டிஸ் பேஸ் பண்ணி நியூஸ் பேப்பர்ல வரும்போது நம்ம இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அண்ட் லேட்டஸ்ட் வெர்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுவும் நமக்கு ரொம்ப கரண்டா வந்து இருக்கக்கூடியதான். வந்து இப்போ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூல மெரிட்ஸும் இருக்கு டிமெரிட்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் வந்து இதுதான் வந்து நல்ல வாய்டுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னும் போது என்னன்னா எல்லாத்திலையும் போய் மூக்கு நுழைக்கிறது ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில நேரங்களில் பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் மூக்கு நுழைக்கும் போது தம்பி நவருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து சொல்லிட்டு இதெல்லாம் உன் ஏரியால இது ஏன் ஏரியா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாரு, நான் ஒரு எம்பி 2 பேரை வந்து நான் டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பிட்டேன்னா அவ்வளவுதான், திருப்பி உள்ள வர முடியாது. ஏன் அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள என்டர் ஆகிற அந்த கேட்ஸ் எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்கு, அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் நான் சொல்றதான் கேட்பாங்க அப்படின்ற அளவுக்கு யாரு அந்த அங்க பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸ்பீக்கர் வந்து பிஹேவ் பண்ணுவார் பார்க்குறோம். அப்போ அல்டிமேட் பவர் அவர் கண்ட்ரோல் இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பார்க்குறோம். ஈவன் ஸ்பீக்கர் வந்து டிசிஷன் வந்து டிலே பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது தான் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டும் பழைய பாடம் கற்றுக்கிட்டு இப்போ கம்முன்னு இருப்பாங்க, வந்து அந்த விஷயத்தில் தலையிட மாட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். சம்டைம்ஸ் வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசமா வந்து கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு. வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து அவங்களுடைய ரோல் வந்து பண்ணல அப்படின்னும் போது ஜுடிஷியரி வந்து வராங்க. இப்போ சரியா வேலை பார்க்கல அப்படின்னும் போது சுப்ரீம் கோர்ட் சொல்லும் போது வந்து வேற வழி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள ஸ்பீக்கர் பவர்ஃபுல்லா இருக்காரு வந்து லோக்சபால, அதே மாதிரி ஸ்டேட்ல வந்து லெஜிஸ்லேச்சர்ல வந்து ஸ்பீக்கர் பவர்ஃபுல்லா இருக்காரு. அப்போ அதுக்குள்ள டிசிஷன் எடுக்கிறதுல வந்து அவங்க தலையிடவே முடியல. அதே வெளியே அப்படின்னும் போது வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பில்லு யாருன்னா சைன் பண்ணணும்னா கவர்னர் சைன் பண்ணணும், பிரசிடென்ட் சைன் பண்ணணும், டிலே பண்றாங்க. அதே மாதிரி ரிப்ளேவும் பண்ண கொடுக்கல. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணா அவங்க ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணி அந்த பில்லை நான் பாஸ் பண்றேன்றாங்க. இப்போ என்ன பண்ண முடியும், இதுதான் சாக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணும் உடனே வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொன்னா என்ன அதான் சட்டம். வந்து இப்போ பார்லிமெண்ட் ஒரு பில்லை பாஸ் பண்ணி பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாலும் சட்டம், சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் அது வந்து சட்டம். வந்து ஸோ அப்போ கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரட் பண்ணி சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டும் அண்ட் ஹைகோர்ட் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ ரெண்டுமே வந்து அப்போ சட்டம் அப்படின்றது வந்து லா மேக்கிங் பாடியா வந்து இருந்தாலும் அந்த லா மேக்கிங் பாடி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல. ஏன்னா லா மேக்கிங் பாடினா இன்க்ளூடிங் கவர்னர் அண்ட் பிரசிடென்ட், தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்க்குறோம். அதான் நம்ம சொல்றோம் பார்லிமெண்ட்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட். வித்தவுட் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பில்லுமே என்ன ஆகாது, ஆக்டா வந்து கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பிரசிடென்ட் இட் இஸ் பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். அதே மாதிரி கவர்னர் வந்து பார்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இது வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா ஜுடிஷியரி வந்து இன்வால்வ் ஆகுது. ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் யஷ்வந்த்
வர்மா வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் அந்த ட்ராமாவை பார்க்க போகிறோம். அப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக எழுதுறதுக்கு அப்படியே அந்த ஸ்டோரியை வந்து நியூஸ் பேப்பரில் ஸ்டோரியும் படிச்சுட்டு அப்படியே நமக்கு எழுதிட்டு போயிடலாம். ஈவன் வந்து நம்ம வந்து ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் பற்றி கொஸ்டின் வந்து இந்த வருஷம் நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்துச்சுன்னா சூப்பராக எழுதிடலாம். ஏன்னா நம்ம லைவாகவும் பார்க்க போகிறோம். வந்து அடுத்த டைப்ஸ் ஆஃப் அப்பீல்ஸ் வந்து அது அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் வந்து, அப்புறம் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி நால்சா, and modern law in India, higher judiciary and judicial legislation and central administrative tribunal, supreme court judgment and collocation and quasi judicial body, அதுக்கப்புறம் செக் ஆன் த ஆர்பிட்ரரி அண்ட் பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் டைரக்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட். வந்து ஈஸியாக தான் இருக்கும், படிச்சிடலாம், ஒரு கஷ்டமும் இருக்காது. வந்து முதல்ல நம்ம பேசிக்ஸ்ல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், வந்து சரியான புரிதல் இருக்கணும். அப்புறம் அந்த பேசிக்ஸ்ல இருக்க ஆர்டிக்கல் நமக்கு நல்ல மெமரியில இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதுல இருக்க ஆக்ட் மெமரியில இருக்கணும், வந்து அதுல இருக்க நம்பர்ஸ் மெமரியில இருக்கணும். வந்து ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து அப்புறம் கதையை தெரிஞ்சுக்கிறது அவங்களோட வேலை. அதுதான் நம்ம கிளாஸ்ல வந்து உங்களுக்கு சொல்ல போறோம். அப்ப கிளாஸ்ல கதையை சொல்லிட்டு கூட அந்த ஃபேக்டும் கொடுக்கும்போது அந்த ஃபேக்டை வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு அதை நல்லா ரிவைஸ் பண்ணி அதை ரீகால் பண்ற அளவுக்கு நல்லா ஃபிங்கர் டிப்ல ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட் டேட்டா நம்ம கையில இல்லாததுனால வந்து கதை எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா கதையில சில மாத்தி எழுதிட்டீங்க அப்படின்னா போச்சு டோட்டலாவே. ஏற்கனவே ஃபேக்ட் டேட்டா இருக்காது, கதையும் வந்து மாத்தி எழுதிட்டீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மார்க் வராது, ரொம்ப கம்மியான மார்க் வரும். அப்ப ஃபேக்ட் டேட்டா வித் ஸ்டோரி அப்படிதான் நம்ம வந்து நோட் பண்ற மாதிரி இருக்கணும். வந்து ஸோ அப்படி எழுதினோம்னா தான் நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்லா நோட்ஸ் மேக்கிங் பண்ணி ரிவைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன எதிர்பார்க்கறாங்க, வந்து நீங்க நல்லா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. வந்து அப்ப இந்த புரிதல் வந்து நமக்கு வந்து வேணும். வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து நமக்கு வைக்கிற டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட்டிங் தான். வந்து ஸோ அதுல நம்ம பாஸ் பண்றோமா இல்லையா அப்படின்ட்டு தான். நம்ம நாலேஜபிள் பர்சனா இருக்கோம், எதை கேட்டாலும் நமக்கு பதில் சொல்ல தெரியுது, வாயில சொல்ல தெரிஞ்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கையால நம்ம எழுதி அப்படி தூக்கி கொடுக்கணும். வந்து அப்ப அவங்க படிச்சு பார்த்துட்டு இது புரியல அது புரியலன்னு எவாலுவேட்டர் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்க முடியுமா? முடியாது. அப்ப அவங்க புரியல அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. புரியுற மாதிரி எழுதுறது யாருடைய வேலை அப்படின்னா உங்களுடைய வேலையா வந்து இருக்க போகுது. அதுதான் நம்ம வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ண போறோம் அப்படி போகிறோம். ஸோ அதுதான் நம்ம யூபிஎஸ்சி பொறுத்தவரையும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா எஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு கோர் ஏரியா, இப்போ நீங்க ஒரு ஏரியால பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு. ஸோ அந்த கோர் ஏரியால இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை தொடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தொடக்கூடாதுன்னா நீங்க எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ என்னோட கோர் ஏரியா அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட், சயின்ஸ்னு வச்சுக்கோங்க. வந்து இப்போ பிசிக்ஸ் சம்பந்தமா ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க சயின்ஸ் ஓரியன்டா. இப்போ நான் வந்து எனக்கு நல்லா தெரியும், அது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ என்னுடைய புரிதல் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நல்லா அதில் டெப்தா இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போ எழுதுவேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எழுதிடுவேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் எழுதி முடிச்சுட்டு அது யார்கிட்டயா கொடுத்தேன், நான் படிச்சு பார்த்துட்டு ஒன்றும் புரியல அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கோங்க. கிரிக்கெட் பத்தி தெரியாத ஒருத்தர் வந்து அப்ப அந்த கிரிக்கெட்டை பத்தி கமெண்ட் பண்ணக்கூடிய கமெண்ட்ரியில இருக்கிற ஒருத்தர் பேசுறது வந்து அவங்களுக்கு புரியுமானா புரியவே புரியாது. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? ஸோ அந்த மாதிரி தான். அப்ப நம்ம வந்து எழுதுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லைன்னா உங்களுடைய சிஸ்டர் அண்ட் பிரதர் கிட்ட நீங்க கொடுத்து படிச்சு பாரு, ஏதாவது புரியுதான்னு கேளுங்க. புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்கன்னா அதுதான் வந்து குட் ஆன்சர். வந்து அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் மார்க் தான் வரும். அப்போ நம்ம எழுதுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புரியுற மாதிரி தெளிவா ரத்தன சுருக்கமா சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வந்து வளன்னு சொல்றது அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த வந்து ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டே இருக்குதே டக்குன்னு முடிடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, யாராவது பேசும்போது வந்து சொல்லும் போது வந்து அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. வந்து அதுக்குன்னு ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டு என்னப்பா எல்லாமே வந்து ஐஃபோன் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. வந்து ஸோ அப்போ நம்ம வந்து சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தின சுருக்கமாக இருக்கணும், ஆனால் தெளிவாக புரியுற மாதிரி இருக்கணும். பேஸ்ட் ஆன் கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு நம்ம எழுதுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்டு. ஸோ அதை நம்ம வந்து ரெடி ஆக போகிறோம். அவ்வளோதான் ரெடி ஆக போகிறது அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம், டெவலப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய டாபிக்னால நம்ம யூனியன்றதுனால நமக்கு நேர்லி வந்து 23 கொஸ்டின்ஸ் இருக்கு ஃப்ரெண்டு. அடுத்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமா லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு மொத்தமாக இதில் வந்துருது. வந்து சில கீ பாயிண்ட்ஸ் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கவுன்சில் பற்றி கேட்டிருக்காங்க. கவுன்சில் ஈவன் நமக்கு இல்லை, ஆனால் கேள்வி கேட்பாங்க. வந்து நம்ம இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை இடத்துல இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வந்து படிச்சிருப்போம். பேரா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபி பீகார் ஒரு பேரு, அதே மாதிரி மகாராஷ்டிரா கர்நாடகா ஒரு பேரு, ஆந்திரா தெலுங்கானா ஒரு பேரு, மொத்தம் 6 ஸ்டேட்ல வந்து இருக்கு அப்படின்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ எப்படின்னா வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னும் போது
அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அது எந்த ஆர்டிக்கல் இருக்கு, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க, எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க, எந்த மெத்தட்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னும் போது கம்பேரிசன் பிட்வீன் த லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி அண்ட் கவுன்சில் வந்து அப்போ ரெண்டுத்துக்குள்ள பவர் எப்படி இருக்கும், மணி பில் பற்றி நம்ம கதையெல்லாம் தெரியும், பார்லிமெண்ட் எப்படி நம்ம லோக்சபா ராஜ்யசபா எப்படி இருக்கும் அதே கதை தான் இங்கே கீழே வரும். இந்த பெருசாக ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. அதை நம்ம படிச்சுட்டு இங்கேயும் நம்ம படிச்சுட்டு இதுக்கும் நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணி தான் ஆகணும். அதை வச்சு நான் இதை எழுதிடுவேன் அப்படி எழுதும் போது ராஜ்யசபா ஆர்டிக்கலை தூக்கி கூட போட்டுருவீங்க. அதனால அதெல்லாம் ரிஸ்க் வந்து நம்ம இதுக்கு ஹிண்டாவது அட்லீஸ்ட் வந்து டெவலப் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலும் அதை பேஸ் பண்ணி ஹிண்ட்ஸ் டெவலப் பண்றது முக்கியம். வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியாது, சுத்தமா தெரியாது அப்படின்னா அதுல இருந்து நோட்ஸ் டெவலப் பண்றது முக்கியம். வந்து இப்போ நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்றோம் அப்படின்னா வந்து நமக்கு தெரியாது நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்றோம்னு அர்த்தம். ஹிண்ட்ஸ் டெவலப் பண்றோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான், ஆனா நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டு எக்ஸாம் ஹால்ல நம்ம இமீடியட்டா வந்து ஞாபகத்துக்கு வரும், ரீகால் பண்ணி எழுதிடலாம், தப்பு இல்லாமல் எழுதிடலாம் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ நோட்ஸ் மேக்கிங் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், ஹிண்ட்ஸ் மேக்கிங் அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். வந்து அப்போ இதை இன்னும் சுருக்கி நம்ம இங்கே கொண்டு வர்றது என்ன கொண்டு வரோம் அப்படின்னா வெறும் இயர் இருக்கும் அவ்வளோதான். வந்து அப்புறம் நேம் இருக்கும், அப்புறம் பிளேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டினா கமிட்டி, அந்த கமிட்டி எந்த இயர், இந்த மாதிரி வந்து இல்லை கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து எழுதிருப்பீங்க. இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது நம்ம ஃபர்தராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்னதான் நோட்ஸ் மேக்கிங் அப்படி நம்ம பண்ணணும்னா நம்ம நோட் புக்கை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னா வந்து அந்த 1/3 அப்படின்றது நம்ம பிரிக்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். 1/3 வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் இல்லை ஃபியூச்சராக வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறது. ஃபியூச்சராக என்னது, அந்த வாரம் டெஸ்ட் எழுது, இப்போ நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வாரம் டெஸ்ட் எழுதும் போது சாட்டர்டே ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ ஏதாவது எழுதணும், ஏதாவது ஒரு டயக்ராம் போடலாம் அப்படின்னு தோணுச்சு நாங்கள் பண்ணணும். நம்ம டெஸ்ட் எழுதும் போது வந்து புதுசாக எதுவும் பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி எழுதி பார்க்கும் போதே ட்ரை பண்ணிவிடுங்க. மேப் போடுறேன், ஃப்ளோ சார்ட் போடுறேன், டயக்ராம் போடுறேன், எல்லாமே இங்கே பண்ணி பார்த்தோம். நம்ம டெஸ்ட் எழுதும்போது அதெல்லாம் ட்ரை பண்ணோம்னா என்ன ஆகும்னா நம்ம என்ன பண்ணுவோம், 3 பாக்ஸ் டக்கு டக்குன்னு போட்டுருவோம். 2 பாக்ஸில் எழுத கண்டென்ட் இருக்கும், 3ஆவது பாக்ஸில் எழுத முடியாது. அப்போ அந்த பாக்ஸை நான் கிராஸாக பண்ண முடியாது வந்து. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாமே வந்து ப்ரீ பிளானட் தான். வந்து நம்ம எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாமே பார்த்துடுறது, இங்கே பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு அது அப்படியே போயிட்டு அங்கே வந்து ரிப்பீட் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ அதுதான் நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸில் வந்து பண்ண போகிறோம். அப்போ நம்ம பார்க்காம எழுதி பார்க்கறது நமக்கு முக்கியம் அப்படி பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பார்த்தோமா, அடுத்து பில், ஸ்டேட் செக்ரட்டரியேட் பற்றி கேட்டிருக்கேன், பவர்ஸ் ஆஃப் த கவர்னர் கேட்டிருக்கேன், ஸ்டேட் கண்ட்ரோல், அதே மாதிரி பவர்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் பிரசைடிங் ஆஃபீஸர் இதை பற்றி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ பிரசைடிங் ஆஃபீஸராக யார் இருப்பார் அப்படின்னா வந்து ஸ்பீக்கர் தான் இருப்பார் அப்படி பார்க்கலாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பொறுத்தவரையும். இப்போ கொஸ்டின் எல்லாமே சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட் இருக்கும், ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. வந்து ஈவன் பார்லிமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம யூனியன் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இங்கே கேட்க மாட்டாங்க, டேரெக்டாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து ஜுடிஷியரி, ஹைகோர்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், சபார்டினேட் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு பற்றி கேட்டிருக்காங்க, அப்புறம் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட்ஸ் பற்றி கேட்டிருக்கேன். வந்து இது எல்லாமே நம்ம ஆர்டிகல் பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டியூஷன் என்ன இருக்கும் அதை அப்படியே நம்ம டேரெக்டாக எழுதுற மாதிரி தான் ஃப்ரெண்ட் இருக்கும், வேற ஒன்றும் பெருசாக இருக்காது. அடுத்து லோக்கல் கவர்மெண்ட், ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி கேட்டிருக்கேன். இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். பாலிட்டி பொறுத்தவரையும் லோக்கல் கவர்மெண்ட்டை டச் பண்ணாமல் போகவே மாட்டாங்க, கண்டிப்பாக இதுல இருந்து டெஃபினட்டாக கொஸ்டின் வந்திருக்கும். யூனியன் கவர்மெண்ட்லேயும் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும், இங்கே இருக்கும். நம்ம டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஒரு 4 10 மார்க்கு, ஒரு 4 15 மார்க் வந்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ 8 கொஸ்டின் வந்து அப்போ 8 மேஜர் ஏரியாஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி அப்படின்னும் போது ஈவன் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிளண்ட் பண்ண மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்குறோம். இப்போ கரண்டா என்ன போயிட்டு இருக்கோ அந்த ஏரியாலேருந்து கேட்டுருவாங்க, இல்லைன்னா கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கோ அதையே கேள்வியை கேட்டுருவாங்க. வந்து அப்போ 2 விதமாக நமக்கு கொஸ்டின் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம இந்த ஏரியாவில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்றது ப்ரிடிக்ஷனில் நம்ம போயிடும். அதெல்லாம் ஏற்கனவே சொன்னதான். இப்போ ஜுடிஷியரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து இம்பீச்மெண்ட் அப்படின்றது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகைன்ஸ்ட் த யாருக்கு அப்படின்னா ஸ்பீக்கர், அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். அடுத்து இதுல 73rd அமெண்ட்மெண்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து, அப்புறம் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பத்தி, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா கேட்டிருக்காங்க. எவ்வளவு மார்க்ல கேட்டிருக்காங்க பார்த்தலாம். இதெல்லாம் யூபிஎஸ்சி கொஸ்டின் தான். கா பஞ்சாயத்து அப்படின்றதுலாம் யூபிஎஸ்சி கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டுதான். ஸோ கீவேர்டு பார்த்துருவோம்.
ஸோ அடுத்து டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி பற்றி கேட்டிருக்காங்க, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் டைரக்டரி பற்றி கேட்டிருக்காங்க, முனிசிபல் ரெவன்யூ பற்றி கேட்டிருக்காங்க, பஞ்சாயத்து ராஜ், கிராம சபா அப்படி சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து காப் பஞ்சாயத்து அண்ட் பஞ்சாயத்து அண்ட் சமிதி அண்ட் ரிசர்வேஷன் பற்றி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்டு. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் நமக்கு கொஸ்டினாக வந்து கேட்டது. இதில் மோஸ்ட்லி வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட். இது எல்லாமே யூபிஎஸ்சி கொஸ்டின் தான். கொஸ்டின் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்தால் அது யூபிஎஸ்சி தான் அப்படி முடிவு பண்ணிக்கோங்க வந்து. ஆனால் நம்ம யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சின்னு பிரித்து போடலை. ஏன்னா நீங்கள் எல்லா கொஸ்டினையும் ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டோம்னா அப்படியே போட்டிருக்கோம். அதனால மொத்தமாக ரீட் பண்ணுங்க. ஏன்னா யூபிஎஸ்சி பேட்டர்ல இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து மாறப்போகுது. அதனால டெஃபினட்டாக நீங்கள் வந்து படிச்சு அப்படியே நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே ரீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேசிக்ஸ் வந்து நம்ம படிச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம், நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் எங்கே போவோம்னா இப்போ பிவைக்கு தான் போவோம். அகைன் நம்ம ப்ரிலிம்ஸில் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஓரளவுக்கு நல்லா படிச்சிடுறது, படித்து ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம பிவைக்கு எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ நமக்கு எது தெரியாது, எந்த கான்செப்ட் புதுசாக இருக்குது அப்படின்றத சர்க்கிள் பண்ணிவிட்டு அதை சேர்த்து ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கேயும் அப்படி தான் வந்து அப்படி பண்ணும்போது மேக்ஸ் கொஸ்டின்லாம் ஒருத்தர் வந்து ஆன்சர் நான் ஏற்கனவே பிவைக்கில் பார்த்துருந்தேன், அதை அப்படியே கேட்டாங்க அப்படியே போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னீங்க வந்து. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே நமக்கு 50% மேலே கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வரப்போகுதுன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்த ஏரியாவிலேருந்து வரப்போகுது. அப்போ பாதிக்கு பாதி நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்க போகுது எக்ஸாம், டெஃபினட்டாக ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது இந்த. ஸோ மீதி பாதி அப்படின்றது என்னென்னா அதுக்கு தான் நம்ம வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெடி பண்ணி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஸோ அப்போ ஏற்கனவே நம்ம கொஸ்டினிங் கொடுத்துட்டு இதில் தான் கேட்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது வந்து இன்னும் நமக்கு ஈஸியாகவே இருக்கும் எக்ஸாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இதை நம்ம டெவலப் பண்ணுறது அப்படின்றது என்னன்னா பேரலாக நம்ம படிக்க அந்த டாபிக் கவர் பண்ண அடுத்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம் வந்து. எடுத்தவனே இதுக்கு போயிட்டு நம்ம வந்து நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு பண்ண போதில்லை வந்து. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் வந்து இப்போ லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு, லோக்கல் கவர்மெண்ட் பற்றி இந்த சாப்டர் படிக்கணும், அது நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறீங்க, பண்ணிட்டு அதை ரிவைஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பிவிக்கில் எப்படி கேட்டிருக்காங்க, அப்போ அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது, அப்போ அதுக்கு நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணலாமா, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணலாமா. சுத்தமாக தெரியல அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங் போயிட வேண்டியதான். இல்லை நம்ம கிட்ட இருக்கிற கண்டென்ட் வச்சு எழுதுற மாதிரி இருக்கு, இருந்தாலும் இந்த ஆர்டரில் எழுதணும், இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம கொண்டு போகிறது. அடுத்து யூனியன் டெரிட்டரிஸ் எவல்யூஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து. ஸோ அதில் ஒரு 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி வந்து கேட்டதுல வந்து. அது 2019 வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் எவ்வாறு நிறுவப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு பற்றி கேட்டிருக்காங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபெடரலிசம், இந்தியன் ஃபெடரல் சிஸ்டம் டிஃபரன்ஷியேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நமக்கு வந்து ஃபிஸ்கல் ஃபெடரலிசம், ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ், யூனிட்டரி ஃபியூச்சர்ஸ், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அண்ட் ஃபெடரல் பிரின்சிபல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இதில் கீவேர்ட்ஸாக வந்து இருக்கு அப்படி மக்கள் வந்து. ஓகே, அடுத்து யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்சியல் ரிலேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அதில் கமிஷன், சர்க்காரிய கமிஷன் கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், ஃபினான்சியல் ரிலேஷன், சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் போர்டு, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், இன்டர் ஸ்டேட் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ், டீசென்ட்ரலைசேஷன் பவர்ஸ் சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், டேரெக்டாக தான் இருக்கு. ஓகே, அடுத்து இந்த பாடி பற்றி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம கேட்கும் போது அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், சிவில் சர்வீசஸ், அது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து கேட்டிருக்காங்க வந்து. ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்ல, ஸோ அது இல்லை ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பற்றி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் பற்றி கேட்டிருக்காங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட், ஆல் இண்டியா சர்வீசஸ், சிவில் சர்வீஸ் டே அண்ட் டிசிப்ளினரி ஸ்டெப்ஸ், இன்ஸ்டிடியூஷன் குவாலிட்டி அண்ட் சிவில் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட். ஸோ நம்ம யூபிஎஸ்சி ஸ்டேட் சர்வீஸ் பப்ளிக் கமிஷன், அதோட பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, ஆர்டிகல் என்ன, அதனுடைய மெம்பர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு வந்து நம்ம பேசிக்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம வந்து அடுத்து வந்து அதை பத்தி நம்ம அனலைஸ் பண்றதோ, கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்றதோ, எவாலுவேட் பண்றதோ, எக்ஸாமின் பண்றதோ நம்ம பண்ண முடியும். நம்ம ஆர்டிகலே தெரியல, அந்த பவர்ஸ் தெரியல, ஃபங்க்ஷன் தெரியல, அதுல எத்தனை மெம்பர் இருப்பாங்கன்னு தெரியல, அவனோட டென்யூர் தெரியல அப்படின்னா என்ன பண்ண முடியாதுன்னா நமக்கு சரியா யோசிக்க முடியாது. டென்யூர் கூட தெரியலனா கூட பிரச்சனை இல்லை, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஆர்டிகல் அப்படின்னு நமக்கு தெரியணும் வந்து. அப்படி தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஸோ அதில் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின் தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சரை வந்து கொண்டு போகலாம். ஸோ அப்போ அந்த பேசிக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது வந்து டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடும் ஆன்சர் ஷீட்டில் வந்து. ஸோ அதனால் பேசிக்ஸ் அப்படின்றது நம்ம வந்து ரொம்ப முக்கியம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நேஷனல் அண்ட் ரீஜனல் ப்ரெஷர் குரூப்ஸ், பப்ளிக் ஒப்பீனியன்ஸ், மாஸ் மீடியா, சோஷியல் மீடியா, நான் கவர்மெண்டல் என்ஜிஓஸ் வந்து அதை பேஸ் பண்ணி கேட்டது வந்து. ஸோ அப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, இப்போ ரீசெண்டாக கூட அதை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ்லோட நம்ம பண்ணியிருப்பீங்க. இப்போ ஸ்டேட் இப்போ பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டியாக வந்து எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, ஸ்டேட் பார்ட்டியை எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க, அப்போ எவ்வளோ ஓட்டு வாங்கணும், எவ்வளோ எம்எல்ஏ இருக்கணும், எவ்வளோ எம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்கிறது. அப்போ நேஷனல் பார்ட்டி, கவர்மெண்ட் மீடியா, ஆன்டி டிஃபெக்ஷன், பொலிட்டிக்கல் அலைன்சஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ், பாலிடிக்ஸ் அண்ட் என்ஜிஓஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 1976 பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட் ஏர்லியராக. ஏதாவது கீவேர்டு. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஆன்டி கரப்ஷன் சொல்லிட்டு ஓவராலாக
ஏஆர்சி, அதுக்கப்புறம் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி கேட்டது வந்து. அப்போ ஃபர்ஸ்ட் ஏஆர்சி பத்தி கேட்டிருக்காங்க. ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், பப்ளிக் கரப்ஷன், லோக்பால், சோசியல் ஆடிட், ரைட்ஸ் ஆஃப் த கன்சியூமர் அண்ட் சிட்டிசன் சார்ட்டர் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ இது எல்லாமே இது வந்து நம்ம ஓரளவுக்கு நமக்கு எத்திக்ஸ்லேயும் வந்து சில ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் ஆகக்கூடிய ஏரியா வந்து இது வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குற ஃப்ரெண்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக இருந்தனால. அண்ட் ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், டெமோகிராஃபி, ஸ்டேட் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அப்போ லாங்குவேஜ் பேஸ் பண்ணி லிங்குஸ்டிக் ப்ராவின்ஸ், லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, ஸ்டார் கமிஷன், அஃபிஷியல் லாங்குவேஜ். இது நம்ம ப்ரிலிம்ஸில் படிச்சது தான். வெறும் நம்ம வந்து ஃபேக்டாக படிச்சிருப்போம். இப்போ அதில் என்னென்னலாம் சொன்னாங்க, எந்தெந்த பேசிஸில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து இதில் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இ கவர்னன்ஸ் அப்படின்றது ஏற்கனவே சொன்னதான். இப்போ நம்ம யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா, B2B அப்படின்னு வரும். இ கவர்னன்ஸ், அப்புறம் ஸ்மார்ட் கவர்னன்ஸ், அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் இ கவர்னன்ஸ் பாலிசின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ல கேட்டிருந்தது. ஸோ அப்போ ரெண்டு விதமாகவும் இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இ கவர்னன்ஸ் பேஸ் பண்ணி வந்து தமிழ்நாடு, இந்தியா ரெண்டுமே நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். வந்து இந்தியா அண்ட் வேர்ல்டு, இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அதை பேஸ் பண்ணி, இந்தியா வெளியுறவு கொள்கை, இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சீட் ஹெல்ப், சாஃப்ட் ஃபார் ரோல் ஆஃப் இந்தியன் டயஸ்பரா அப்படின்றது கேட்டிருக்காங்க. வந்து இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னும் போது வந்து இதில் இந்தியன் டயஸ்போரா பற்றி கேட்டிருக்காங்க. இந்தியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஆஃப்ரிக்கா, இந்தியா ஜப்பான், இதெல்லாம் யூபிஎஸ்சி கொஸ்டின் பண்ணி. இந்தியா யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா ரிலேஷன் வித் இஸ்ரேல் அண்ட் அஸ்காபாத் அக்ரிமெண்ட் 2018 அண்ட் இந்தியாஸ் லுக் ஈஸ்ட் பாலிசி. அதுக்கப்புறம் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிலாம் வந்துருச்சு, பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்திருப்பாரு. அண்ட் ரிலேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் மொனஸ்கோ அண்ட் இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன் அண்ட் இந்தியா கவுண்டர் டெரரிசம் ஸ்ட்ராட்டஜி வித் சைனா அண்ட் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் ISAF. ஸோ இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. இதை பேஸ் பண்ணி இப்போ கரண்டா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ் வந்து நம்ம எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் நம்ம எடுக்கணும். வந்து இப்போ கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெரரிசம் ஸ்ட்ராட்டஜி வித் சைனானா இப்போ பாகிஸ்தான் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணோம் வந்து கவுண்டர் டெரரிசம் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து என்ன பண்ணோம் ரீசெண்டாக வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி கேட்பாங்க வந்து. ஸோ அப்போ அதை நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மற்ற கண்ட்ரிஸோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன் இருக்கானா இப்போ ரிலேஷனே கிடையாது. அப்போ டேரக்டா இல்லை. அப்போ அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னும் போது பிரைம் மினிஸ்டர் எங்கெல்லாம் போயிட்டு வராரோ அதெல்லாம் நமக்கு கொஸ்டினாக வந்து மாறும். வந்து தலைவர் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கண்ட்ரி போகிறார், 50மே நம்ம நோட் பண்ணுவோம் அப்படி கிடையாது. நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து எந்த கண்ட்ரியோட பண்ணுறோம் வந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எந்த கண்ட்ரியோட அதிகமாக பண்ணுறோமோ ஸோ அந்த கண்ட்ரி. அப்புறம் நம்ம லேண்டு பார்டர் வந்து யாரு கூட ஷேர் பண்ணுறோமோ ஸோ அந்த கண்ட்ரி வந்து. ஸோ அப்போ ட்ரேட் அண்ட் லேண்ட் பார்டர் அப்படின்னும் போது வந்து அதில் வாட்டர் பார்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். இது மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் எல்லாமே யூபிஎஸ்சி தான் ஃப்ரெண்ட். டிஎன்பிசியில் பெருசாக கொஸ்டின்ஸ் வந்து இனிமேல் தான் கேட்பாங்க. யூபிஎஸ்சியில் எக்கச்சக்க கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்ல கதை எழுதலாம். வந்து கதைனா அப்போ நீங்கள் இன்டர்நேஷனல் ரிலேஷன் படிக்க சுவாரஸ்யமாக இருக்கிற கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து எழுதக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூபிஎஸ்சியில். டிஃபென்ஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் ஆன் இந்தியா செக்யூரிட்டி வந்து பயாலஜிக்கல் வெப்பன் கன்வென்ஷன் வந்து இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ், இண்டோ ரஷ்யா டிஃபென்ஸ், இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு யூபிஎஸ்சி கொஸ்டின் போனால் தான் நமக்கு பிவிக்கியூவே இருக்கு. வந்து டிஎன்பிசியில் பெருசாக பிவிக்கியூ நமக்கு இல்லை. ஆனால் யூபிஎஸ்சி பார்க்கும்போது ஏன்னா யூபிஎஸ்சி ட்ரெண்டில் டிஎன்பிசி மாறுறதுனால அதை பார்க்கும்போது அப்படியே நமக்கு வந்து டேரெக்டாக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்து அடுத்து நியூக்ளியர் பாலிசி டெரரிசம். இந்த நேஷனல் சப்ளையர் குரூப் NSGயில் வந்து வைவர் இன் 2008 யூஎஸ் ஈரான் நியூக்ளியர் பேக்ட். ஸோ அந்த பேக்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வாரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சினரியா மாறிடுச்சு. ஏற்கனவே வந்து லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்களாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய எனிமி மேலே அட்டாக் பண்ணுறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி ஹியூமன் ரைட்ஸும் அப்புறம் யூஎன் கமிஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் NHRC வந்து ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படி பார்க்குறோம். ஸோ இதுவும் நமக்கு வந்து டேரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். அப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னா அந்த பாடியை பற்றி அந்த பாடி எப்போ வந்து ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, அதனுடைய பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, பிரசன்ட் சேர்மன் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம பிரசன்ட் சேர்மன் பேர் எழுதுறது முக்கியம் இல்லை. ஆனால் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எந்த இயர் வந்து அது வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பேக்ஸ் அண்ட் சமிட் வந்து அதில் வந்து IMO இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், WHO, யுனெஸ்கோ, அப்புறம் எக்கோசாக் வந்து WTO, UNFC, NDP வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க், அடுத்து ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க், வேர்ல்டு பேங்க், IMF, IBSA, பிரிக்ஸ், ஆர்டிக் கவுன்சில் வந்து SCO, NATO, பீம்ஸ்டெக், சார்க். இதெல்லாம் யார் கேட்டாங்கன்னா யூபிஎஸ்சி கேட்ட கொஸ்டின் தான். டிஎன்பிசியில் அடுத்து வரும். டிஎன்பிசி சிலபஸ்ல இருக்கு, அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கு யூபிஎஸ்சி பிவிஎஸ்சி கொஸ்டின் வந்து 12U2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ பசிபிக் ரீஜியன் அந்த குவாட் வந்து அடுத்து வந்து ஒரே டைம்ல நான் என்னுடைய மெயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல குவாட் பத்தி 2 கொஸ்டின் வந்தது. அடுத்தடுத்து வந்துச்சு. கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே எழுதுன கண்டென்ட்டே திருப்பி எழுதுற மாதிரிலாம் கூட சம்டைம்ஸ் வந்து வந்துடும். வந்து அண்ட் அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்கே எழுதிட்டோமே அப்படின்னா அந்த கொஸ்டின் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை நம்ம அப்படியே எழுதுற மாதிரி இருக்கும். வந்து ஸோ நம்ம அந்த இடத்துல மாற்றிக்க கூடாது. வந்து ரியாத் டிக்ளரேஷன் வந்து பிப்ரவரி அக்ரிமெண்ட் 2006
ஜஸ்டிஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அண்ட் மூவ்மெண்ட். இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாக்காக. இதுல சிலது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து அவுடேட்டட் ஆயிருக்கும், வந்து சில மெம்பர்ஷிப் வந்து மாறி இருக்கும், சில ஆர்கனைசேஷன் வந்து நேமே சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. வந்து அதெல்லாம் இப்போ ப்ரெசென்ட்டா வந்து என்ன இருக்கு, ப்ரெசென்ட்டா ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த ஆர்கனைசேஷன் சமிட் நடந்திருக்கா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் போய் அதில் போயிட்டு கலந்துக்கிட்டாங்களா, இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அப்சர்வரில் இருந்து மெம்பர் ஆயிருக்காங்களா, இல்லைனா அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்களா அப்படின்ற பேசிஸ்லாம் நம்ம வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு. அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல் த டாபிக்ஸ் நம்ம எப்படின்னா, நம்ம அந்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீட் பண்ண போகிறோம், ரீட் தான் பண்ண போகிறோம். நோட்ஸ் மேக்கிங்ல அதுவும் பண்ண வேண்டியதில்லை. அந்த டாபிக் சம்மந்தமாக நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு பேஸை நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னா பிவைக்யூல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இல்லை இருக்கா, இல்லை இதில் வேல்யூ டிசைன் பண்ணணுமா, இல்லை நம்ம நோட்ஸ் எடுக்கணுமா, ஆர் ஹிண்ட் மாதிரி எதாவது டெவலப் பண்ணணுமா அப்படின்றத நம்ம அதுக்கப்புறமா டிசைட் பண்ண போகிறோம். அப்படிதான் போகிறோம். வந்து அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் போது வந்து விஷன் 2023 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கதி சக்தி யோஜனா வந்து இதுல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டது வந்து. அப்புறம் மிஸ்லனேஷன் சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஈவன் எலெக்ஷன் கமிஷன் வார்த்தையே நம்ம மெயின் சிலபஸ்ல இல்ல ஃப்ரெண்ட். வந்து ஆச்சரியமா தான் இருக்கும். ஸோ அப்ப இந்த மாதிரி சில வேர்டிங்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க சிலபஸ்ல, அதுக்குன்னு வந்து கேள்வி கேட்காம இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஸோ அதையும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ மிஸ்லனேஷன்ல நம்ம கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கல, இந்த கீவேர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கான சிலபஸ் அப்படின்னு பார்க்குறோம். மிஸ்லனேஷன்ல இருக்கிற கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கான சிலபஸ். சிலபஸ் அப்படின்னா இது நம்ம சிலபஸ்ல இல்லாமல் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்றீங்களா, அந்த அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் எங்க இருக்குன்னா அதுக்கும் நம்ம வந்து ஒரு சிலபஸ் போட்டு கொடுத்துருக்கோம். சில டிஎன்பிஎஸ்சி சொல்லலை, ஆனால் கேட்பாங்க அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ எலெக்ஷன் கமிஷன், எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், சாஃப்ட்வேர் ரிப்போர்ட், நோட்டா, அப்புறம் ரைட்ஸ் ஆஃப் உமன் அண்ட் நித்தி ஆயோக் அண்ட் சிவில் ரைட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அண்ட் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினங்க தேசிய ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்டஸ். அதுக்கப்புறம் 1897 தொற்றுநோய்கள் எபிடெமிக்ஸ் டிசீஸ் ஆக்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அப்புறம் வந்து ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டெலிவரி சிஸ்டம் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 அப்படி பார்க்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. மிஸ்லனேஷன் வந்து ஒரு சிலது வேணா கூட நம்ம எடுத்துட்டு போயிட்டு உள்ள சேர்க்கலாம். பட் இருந்தாலும் இதுல பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்ம சிலபஸ்குள்ள சேர்க்க முடியாது, தனியாக இங்கே மொத்தமாக கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்டு. ஸோ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதுதான். நம்ம அப்ரோச் பண்ற மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்றீங்க, நோட்ஸ் மேக்கிங் பண்றீங்க. இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு வரலாம். பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த நோட்ஸை நல்லா படிச்சு ரிவைஸ் பண்ணிட்டு அகைன் பிவைக்யூ போயிட்டு பிவைக்யூல எப்படிலாம் கேட்டிருக்காங்க, அப்போ அடிஷ்னலாக சில பாடிஸ் இருக்கு, சில ஆர்கனைசேஷன் நோட் பண்ணலாமா வேணாவா அப்படின்றத நம்ம அடிஷ்னலாக பார்க்கணும். அப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம நோட் பண்ண போறோம், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். வந்து இப்போ லைக் வந்து இன்டர்நேஷனல் பாடிஸ் நம்ம இப்போ கடைசியாக பார்த்த இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் ரிலேஷன்ஸ் அது பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவுடேட்டடாக சில இருந்துன்னா விட்டுறலாம். அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்ண போறோம். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்ண போறோம்னா அங்கேயே அதை பார்த்துக்கலாம். வந்து சிலது வந்து ஸ்டாட்டிக் ஏரியா தான் வந்து அது வந்து கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து நம்ம அதை அப்படியே எடுத்துட்டு வந்து தேவைப்பட்டா நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணலாம் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ முதல்ல நமக்கு வந்து ஒரு பேசிக் நோட்ஸ் அப்படின்றது வந்து இப்போ நம்ம ரெக்கார்டு கிளாஸ் பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடியது அப்படின்றது எடுக்கக்கூடிய நோட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஒரு 60-70% கவர் ஆகிடும் ஃப்ரெண்ட். வந்து ரிமைனிங் அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டும் அடுத்து நீங்கள் பிவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் ஸ்டார்ம் பண்ணுறீங்களா, ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100% அப்படின்னு ஃபில் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கொண்டு போகிறோம். இப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வந்து நம்ம இது பண்ணாமல் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டே போவோம். வந்து ஸோ அது ரிலவெண்ட்டாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வந்து அப்போ சிலபஸ் பேஸ் பண்ணி நான் நோட்ஸ் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், பிவைக்கு நான் பார்க்கல அப்படின்னா அதுவும் ரிஸ்க். வந்து ஓரளவுக்கு இருக்கும் வந்து டீசெண்டாக, ஆனால் நம்ம அந்த 100% அப்படின்றது ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஃபில் ஆகாதுன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி நோட்ஸும் தேவைப்படுது, அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஆன்சருக்கு பேஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸும் தேவைப்படுது, அதுக்கப்புறம் பிவைக்கு பார்க்க தேவைப்படுது. இது மூணுமே பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெயின்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கறது வந்து பெட்டராக அண்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம் ஃப்ரெண்ட். வந்து மெசேஜில் கேட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடிக்கிறோம். ஸோ நாளைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எப்படி கேட்டிருக்காங்க, சர்ப்ரைஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்போங்க. ஈச் சப்ஜெக்ட்டுக்கு ஹவு மெனி பேஜஸ் அப்படின்னு நோட் புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து மறந்துருச்சு எனக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ். அதான் 180 பேஜஸ் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நோட் புக் போட்டுக்கோங்க. வந்து 180 பேஜஸ் பத்தாது, அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டுட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரூல்டு நோட்டு ஓகேங்களா?
ஃப்ரெண்ட் குரூப் 2க்கு வந்து மெயின்ஸ் ஒன்லி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எம்பிசிஎம் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் அப்படின்றது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா செப்டம்பர் 28 அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ எம்பிசிஎம்ல குரூப் 2 மெயின்ஸ்க்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதில் நீங்கள் ஆன்சர் கீ பேஸ் பண்ணி டெஸ்ட் மட்டும் எழுதிட்டு இருப்பீங்க. டெய்லி 2 கொஸ்டின் அண்ட் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 24 கொஸ்டின்ஸ் சொல்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவீங்க. ஸோ அது வந்து இருக்கு. அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட். வந்து எம்பிசிஎம் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குரூப் 2ல. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்? ஓகே ஃப்ரெண்ட். போயிட்டு இதை இந்த அப்லோட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இப்போ நைட் ஆனதுனால அப்லோட் பண்ணனா காலையில் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வந்து திருப்பி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றா தான் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவைக்யூ நம்ம திருப்பி பார்த்துட்டே தான் இருக்க போகிறோம். பார்த்துட்டே இருக்கிறது தான் வந்து நமக்கு வந்து நல்லது. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டடீஸ் வந்து லிமிட் பண்ண முடியும். வந்து இல்லைனா நிறைய தேவையில்லாமல் வந்து நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இரிலவெண்ட்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்து அப்போ மோர் ரிலவெண்ட்டாக நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா வந்து சிலபஸ் அண்ட் பிவைக்யூ நம்ம எடுத்தால் தான் முடியும். வந்து இப்போ நம்ம சிலபஸ் மட்டும் நம்ம பார்த்தாலும் நம்ம வந்து இரிலவெண்ட்டாக நிறைய எழுதிடுவோம், நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணிடுவோம். வந்து ஸோ அதையும் வந்து நம்ம லிமிட் பண்ணுறதுக்கு பிவைக்யூ அப்படின்னு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் திருப்பி பார்க்கக்கூடிய ஒன்றா வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட். ஸோ வெல்கம், see you on tomorrow. ஸோ நாளைக்கு இதே தான் ஃப்ரெண்ட். 6 PM வந்து பார்த்துருவோம். 6 மணிக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், சாரி. நாளைக்கு 6 மணிக்கு பார்த்துலாம். ஓகே ஃப்ரெண்ட். பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ண சொல்கிறேன் ஃப்ரெண்ட். வந்து இப்போ ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அட்டாச் பண்ண சொல்கிறேன். அப்படின்னா மார்னிங் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட் பிடிஎஃப் வந்து. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ.